பார்க்க போகிற படத்தோட பேர் கைதி. அதுதான் படத்தோட பேர். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ எடுத்த உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு குட்டி பொண்ணு வந்துட்டு ஒரு ஆசிரமத்தில் தான் இருக்கும். அந்த பொண்ணுக்கிட்ட வந்துட்டு அங்கே இருக்க உடனே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இன்றைக்கி நைட்டு நீ சீக்கிரம் தூங்கிடு, நாளை காலையில் உன்னை பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வராங்க அப்படின்னோடனே, அப்படியே யாருன்னு கேட்கும்போது நாளை காலையில் உனக்கே தெரியும்னு அவங்க சொல்லிடுவாங்க. இது போய் அதோட அக்காங்க அங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் யாராக இருக்குன்னு கேட்கும்போது, யாராக வேணா இருக்கலாம், பெரியப்பா சித்தப்பா அந்த மாதிரி இருக்கலாம், தாத்தா பாட்டியாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பிள்ளைங்க அங்கே பேசிகிட்டு இருக்கும். இங்கே பார்த்தோம்னா நரேன் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணியிருப்பாரு, ஒரு பெரிய ஆப்ரேஷன் ஒன்று பண்ணியிருப்பாரு. அதாவது டாக்டர் அல்ல, அவர் போலீஸாக தான் இருப்பார். அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறையா அவர் திங்ஸ் எல்லாம் வந்துட்டு அதெல்லாம் என்ன சொல்கிறது ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு கொண்டு வந்து வச்சிருப்பாரு. அதில் அவருக்கு கையில் கொஞ்சம் அடிபட்டிருக்கும். இந்த சைடில் இந்த பிள்ளையும் அவங்களே மாற்றி மாற்றி காட்டிகிட்டே இருப்பாங்க. இந்த பிள்ளை தூங்கவே தூங்காது. இப்போ கூட இருக்க பொண்ணு என்ன சொல்லணும், நாளைக்கு அவங்களாம் வந்து பார்க்கும்போது போடுறதுக்கு நல்ல துணிமணி வச்சிருக்கில்ல அப்படின்னோடனே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டியை திறந்து ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து வெளியே வச்சுட்டு உட்காந்துருக்கும். நாளைக்கு யார் நம்மளை பார்க்க வரா அப்படின்ற மாதிரி அது யோசனையிலே அந்த பிள்ளை உட்காந்துட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா இவர் வந்து எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்தார்ல, அந்த பொருள் எல்லாம் வந்துட்டு அடுக்கிட்டு இருப்பாங்க. இங்கே கிட்டத்தட்ட அது 900 கிலோ கிட்ட இருக்கும். அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்கும். ஆனால் அவ்வளோன்றதுலாம் அப்போ தெரியாது. ஆனால் பெரிய ஒரு விஷயத்தை பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைப்பாரு. அதனால் அவருக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மாதிரி கூட ஆகி கை கூட அவருக்கு இதாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல இதெல்லாம் பத்திரமா வைங்க அப்படின்னு சொன்னோன்னே அவரோட டீம் கிட்ட சொல்லிடுவார். எல்லாரும் அதெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டே இருப்பார். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா இப்போ வில்லனுங்களை காட்டுவாங்க. அவங்க வந்து யாரை அதை மெயின் ஆளை இப்போ காட்ட மாட்டாங்க. அர்ஜுன் தாஸ் இருக்காருல்ல, அவரை தான் காட்டுவாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பிடிச்சி வச்சிருப்பாரு. ஏன்னா வந்துட்டு அவரால் தான் இந்த மாதிரி ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த 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 ப்ராப்பர்ட்டி அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அந்த பொருள்லாம் இவங்களோடது. அது வந்து இப்போ மிஸ் ஆகிடுச்சு, போலீஸ் கையில் போயிடுச்சு அப்படின்னோடனே இவருக்கு கோவத்தில் அவரை போட்டு மிரட்டிட்டு இருப்பாரு. அவர் வந்து நான் இதை செய்யவே இல்லை, நான் நம்புன்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டே இருப்பார். அந்த டைமில் இவருக்கு ஒரு ஃபோன் வரும் அர்ஜுன் தாஸ்க்கு. அவர் ஃபோன் வரவும் இப்போ அவர் பேசுவார். அவர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்வார்னா, எனக்கு வந்து நீ இப்போ வச்சிருக்கிறதுல வந்துட்டு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்களோடதே அங்கே மாட்டிக்கிச்சு அப்படி இப்படின்னு அவர் சொல்லும்போது இவர் என்ன சொல்வார்னா, எனக்கு எல்லா இடத்துலையுமே ஆள் இருக்குது, என்னால் அதை வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து 20 கிலோ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார். 20 கிலோனா என்ன ரேட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் தாஸ் கேட்பாரு. 20 கிலோனா என்னன்றது எனக்கு தெரியாது, ஆனால் 900 கிலோனா என்ன ரேட்டுன்றது உனக்கு தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லவும் இப்போ எங்களோடதே அங்கே மாட்டிகிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த அர்ஜுன் தாஸ் சொல்லவும் அதை வெளியே எப்படி கொண்டு வரணுன்றது எனக்கு எல்லாம் தெரியும், நீ டீலிங்க்கு மட்டும் ஓகே சொன்னால் போதும், மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இப்போ நான் சொல்கிற டீலிங்க்கு நீ எனக்கு கூடவே கொடுக்கணும், இருந்தாலும் எனக்கு 20 கிலோ போதும், எத்தனை பேருக்கு கொடுக்கணும், இல்லை எவ்வளோ வேலையெல்லாம் இருக்குது தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவர் பேசிட்டே இருப்பார். இங்கே ஒருத்தரை வந்துட்டு 2 பேரும் மிரட்டி அவரை வந்துட்டு மாதிரி நம்ம பொருள் நம்மளை விட்டு போனதுக்கு இவன் தான் காரணம்னு சொல்லிட்டு அவரோட கதையை அங்கே முடிச்சு விட்ருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோன் அடிச்சு அர்ஜுன் தாஸ் கிட்ட பேசினார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போலீஸ்கார் ஒருத்தருக்கு கால் பண்ணுவார். இவங்க எல்லாருமே ஒரு மீட்டிங்கில் தான் இருப்பாங்க. ஐஜி கூப்பிட்ட பார்ட்டியில் தான் இவங்க எல்லாரும் இருப்பாங்க. இந்த போலீஸ்கார்ட்ட இப்போ அவர் என்ன கேட்பாருன்னா, இப்போ இவர் என்ன சொல்வார்னா, சொல்லுங்கள் சார் நீங்கள் என்ன சொல்லலாம் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். நான் சொல்கிறத மட்டும் செய், இன்றைக்கி நைட்டு மட்டும் நீ இந்த வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு அப்படின்னா நம்மளுக்கு செட்டில்மெண்ட் ஃபுல்லாகவே கிடச்சிரும், அதில் தப்பி கொஞ்சம் மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா உயிரே போயிடும் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுவார். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அர்ஜுன் தாஸ் கிட்ட பேசிட்டு வச்சார்ல, அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, உன் இடத்துலையே வந்து போலீஸ்காரவங்க ஆள் இருக்காங்க, அவங்க தான் வந்து தகவல் சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம ஏன் இடத்துல அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். இருக்காங்க 2 வருஷமாக அவங்க வந்து மெசேஜ் சொல்லிட்டு தான் இருக்காங்க, அது யாருன்னு கண்டுபிடி அப்படின்னு ஒன்று அர்ஜுன் தாஸ் இருக்கார்ல, அவருக்கு சம்மக்கும் ஒரு யாராக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருப்பார். இவர் கூட்டத்திலே ஒருத்தர் இருக்க தான் செய்வார். அவர் யாராக இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா நரேன் இருக்கார்ல, அவர் போலீஸ் தானே, அவர் தான் இங்கே ஆள் இவர் வச்சிருப்பாரு. இவர் வந்து என்ன பண்ணணும், ஃபோன் அடிச்சுட்டே இருக்கவும் அந்த லவ்வர் தான் வந்து ஃபோன் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு என்னடி பிரச்சனை அப்படி இப்படின்னு திட்டிக்கிட்டே வருவார். அங்கேருந்து ஃபோன் எடுத்த உடனே அங்கே யாரும் இல்லாத இடத்துக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, சார் இதுக்கு மேலே ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது சார், என்ன டவுட் பட்டாங்க, ஏற்கனவே நான் நினச்சிட்டு நான் சொன்ன விஷயத்துக்காக இன்னொருத்தனை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, ஏன்னா இப்போ இவரை தான் பண்ண வேண்டியது, ஆள் மாற்றி அவங்கள பண்ணிட்டாங்க அப்படின்னு. நீ 2 வருஷம் அங்கே இருந்திருக்க, இன்னும் கொஞ்ச நாளைக்கு அங்கே இரு, நம்ம இன்னும் முக்கியமான விஷயம் இது 900 கிலோ கிட்ட பிடிச்சிருக்கோம், அது என்ன எதுன்றது டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொல்லவும் சரி சொல்லி லவர்கிட்ட பேசுகிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டே இருப்பார். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ்ட்ட பேசினவர் வந்து என்ன இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பாரு. இந்த 5 பேரால தான் உன்னோட இதெல்லாம் வந்து மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 பேர் அந்த போலீஸோட பேர் சொல்லியிருப்பாங்க. அதில் நரேன் இருக்கார்ல, அவரோட பேரும் வரும். அவனே என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க 5 பேரையும் விடவே கூடாது, அவங்க 5 பேரையும் முடிச்சுட்டு வர்றவங்களுக்கு வந்துட்டு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அடிக்கடி யூஸ் ஆகிற ஒரு வேர்டு இந்த படங்களில். அதோட சரின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாருக்கும் ஒரு டாஸ்க் கொடுப்பாரு. எல்லாருமே அதை ஆர்வமாக செய்வாங்க. இப்போ எப்படியாவது நம்மளுக்கு இந்த பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவரும் பேசிட்டே இருப்பார், நீ எப்படி சொல்கிறேன், என் கூட்டத்திலேயே எனக்கு எதிரான ஆள் இங்கே இருக்கான் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பார். இங்கே அவர் ஒரு பக்கம் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே இவரும் நிறைய பேசிகிட்டே இருப்பாங்க. எப்படியாவது கொஞ்ச நாள் மட்டும் சமாளிச்சுட்டு நம்ம இதை முழுசாக முடிச்சிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பார். சரிங்க சார் நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரும் எவ்வளோ பேசிக்கிட்டே இருப்பார். பேசும்போது பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ் நேராக இங்கே வந்துருவார். வரும்போதே சுற்றி பார்ப்பார், யாருன்னு அவருக்கு டவுட்டாகவே இருக்கும். இவர்கிட்ட வந்தோம் டக்குன்னு ஒரு ஃபோன் பேசுகிற மாதிரி காட்டிக்க மாட்டார். டக்குன்னு ஃபோன் எடுத்து உள்ளே வச்சிருவார். கட் பண்ண மாட்டார், எதுவும் செய்ய மாட்டார். அவர் பார்த்தீங்கன்னா உடனே சொல்லுவார், நம்ம கூட்டத்திலே வந்துட்டு நம்மளுக்கு எதிராக ஒரு ஆள் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்டயே வந்து சொல்லுவார். அப்படியா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அதே மாதிரி அவரை சமாளிச்சுட்டு
அப்படியே அங்கேருந்து அவர் கிளம்பிடுவார். இவர் தான் இங்கே வந்து இதெல்லாம் கொடுக்குறாருன்ற விஷயம் அவருக்கும் தெரியாது. இங்கே பார்த்தீங்கன்னா இவர் வந்து புதுசாக ஒரு ஆள் வந்துட்டு கான்ஸ்டபிளாக இங்கே வந்து ஜாயின் பண்ண வந்திருப்பார். அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருப்பார். இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே மற்ற போலீஸாக இருந்துட்டு இருப்பாங்க. வேறு யாரும் இங்கே இல்லையா, நான் தான் புதுசாக வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லவும், அப்படியா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இன்னும் அவர் யூனிஃபார்ம்லாம் போட்டிருக்க மாட்டார், கலர் ட்ரெஸ் தான் போட்டுருப்பாரு. மற்றவங்களும் பேசிகிட்டு இருப்பாங்க. இதுக்கு இடையில வந்துட்டு யார் மிஸ் ஆச்சு அப்படின்னு போகும்போது வரும்போதெல்லாம் அந்த தகவல் கொடுத்துட்டே இருப்பாங்க. நார்மலாக போகிற மாதிரி மக்கள் மாதிரி இருந்துட்டு மற்றவங்களுக்கு தகவல் கொடுக்குற மாதிரி இருந்துட்டு இருப்பாங்க. இவர் தான் அந்த போலீஸ்க்காக செய்கிறதுக்காக வந்திருப்பாரு. அவர் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்போ சார் வந்த உடனே நீங்கள் வந்து டியூட்டி ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அதோட தூங்கவும் ஆரம்பிச்சிருவார் உட்காந்துக்கிட்டே. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பசங்களை வந்து பிடிச்சி 2 3 பசங்களை பிடிச்சி வச்சிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா ட்ரங்க் அண்ட் டிரைவ் அப்படின்ற மாதிரி. இந்த பொண்ணு அங்கேருந்து வந்து என்ன பண்ணா பலாரன்னு அவனை ஓகே யாரையும் என்னம்மா இது வந்தது வரதுமா ஸ்டேஷனுக்குள்ளேயே வச்சு ஒரு பையனை அறையிறனோன்னு, சாரி சார் நான் இவனை கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கேன். அதெல்லாம் இப்போ கூட்டு போக முடியாது, எல்லாம் வெளியே போயிருக்காங்க, வந்த உடனே தான் என்னன்னு பார்த்துட்டு தான் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களோட ஐடி கார்டு அப்புறம் ஃபோனு எல்லாத்தையும் வாங்கி வச்சிருப்பாங்க. உட்காருமா பேசாம அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா கூப்பிட வந்து இவங்க 2 பேரும் கூப்பிட தான் வந்திருக்காங்க. ஆல்ரெடி இருக்கிற 3 பேரை பார்த்தீங்கன்னா அங்கே போய் உட்கார வச்சுன்னு உட்காந்துருப்பாங்க. இந்த பொண்ணோட லவ்வர் தான் அவர். என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நடு ரோட்டில் அந்த மாதிரி பண்ணிட்டு கொஞ்சம் ஆட்டம் போட்டுட்டு இருந்திருப்பாங்க. அதனால பிடிச்சிட்டு வந்து உட்கார வச்சிருப்பாங்க. இப்போ இவர் வந்து லவ்வர் கிட்ட வந்து சாரி கேட்டுட்டே இருப்பாரு, சாரின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அது ஒரு பக்கம் அங்கே போயிட்டே இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இந்த இடத்துல யார் கிராஸ் ஆனது, யார் இது பண்ணதுன்ற மாதிரி இங்கே போகிற வர மாதிரி ஆளுங்க எடுத்துட்டு க்ளூ கொடுத்துட்டு இருப்பாங்க இவர்கிட்ட. இவரும் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இந்த 5 பேர் தானே அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ்காரங்களை ஏதாவது பண்ணணுன்ற மாதிரி இருக்கும். இப்போ எல்லாருமே இங்கே வருவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ்க்கு இப்போ எல்லாருமே அந்த ஐஜி வந்து பார்ட்டி கொடுக்குறாரு. ஏன்னா ஒரு 2 மாதத்தில் அவர் ரிட்டையர் ஆக போகிறாரு. அதனால இப்போ பார்ட்டி கொடுக்குறாரு. அந்த பார்ட்டி தான் எல்லாரும் வருவாங்க. இப்போ ஒரு போலீஸ்காரர் வந்து இவர் நரேன் பேசும்போது அவர் என்ன சொல்வார்னா, அவன் தாடி இடிமா வச்சு அவன் டவுட்டாகவே இருக்கான், அதனால தான் அவனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன், கையெல்லாம் கட்டி போட்டு தானே வச்சிருக்கேன் அந்த காஃபில் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நரேன் கேட்பாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லுவோம். அவர் முகத்தை கூட இவர் பார்த்துருக்க மாட்டார். சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த பார்ட்டிக்குள்ளே தான் இப்போ எல்லாரும் வருவாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஐஜி இருக்கார்ல, அவர் என்ன சொல்வார்னா, இங்கே பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு. அதாவது நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. வயசு பசங்கள்லேருந்து எல்லாருமே ரொம்பவே இந்த மாதிரி சில பண்ணக்கூடாத பழக்கங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படியாவது நம்ம தான் இது பண்ணணும், அதை கண்டுபிடிச்சி ஆகணும், அதெல்லாம் நிப்பாட்டி ஆகணும் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் அந்த ஐஜி சொல்வார். ஏன்னா நிறைய ஊருங்களில் இந்த கெட்ட பழக்கம் வந்து பழகிட்டு இருக்கு, அதை எப்படியாவது நம்ம வந்து தடுத்து ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாரு. எல்லாருமே நம்ம அதிகமாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுனால தான் நானும் 2 மாதத்தில் ரிட்டையர் ஆக போகிறேன், அதனால் இன்றைக்கி ஒரு நாளைக்கு பார்ட்டி எடுத்துக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டியெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பார். பிரியாணி ஒரு பக்கம் ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க கேன்டீன்லேருந்து, அவங்க செஞ்சு கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் அவர் இந்த இதெல்லாம் வச்சு பார்ட்டி பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ வா வந்து என்ஜாய் பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி ஐஜி சொல்லும்போது, இல்லை சார் நான் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன், கை அடிபட்டுருக்குல நிறைய அவர் அப்படி சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இது பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது நீங்கள் எடுத்த பொருளெல்லாம் இப்போ எங்கே வைக்கிறீங்கன்னு கேட்கும்போது கமிஷனர் ஆஃபீஸில் பேக் சைட்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாதாளம் மாதிரி நாங்கள் தோண்டி அது பக்கமாக ஒரு வழியை ஏற்படுத்தி வச்சிருக்கோம். சைடில் ஒரு பாதை இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. நாங்கள் அந்த மாதிரி அங்கே யாரும் கண்டுபிடிக்காத மாதிரி அந்த இடத்துல நாங்கள் ஒழிச்சு வச்சிருவோம். மேலே வந்து ஒரு பள்ளம் இருக்க மாதிரி தான் தெரியும். அந்த பக்கத்தில் சந்தேகப்படுற மாதிரி யாருமே வரவே முடியாது. அங்கே தான் எப்போவுமே நாங்கள் டீல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இப்போ நிறைய சொல்லுவார். சரி அது கவனமாக வச்சுங்க அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லுவார். அதோட இந்த போலீஸ்கிட்ட பேசிகிட்டு இருந்தார்ல 2 பேரும் எனக்கு 20 கிலோ வேணும் கேட்டார். அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த வெள்ளை கலர் சட்டை போட்டிருந்தாருல அவர்கிட்ட வந்து என்ன சொல்வார்னா, நான் சொல்கிற மாதிரி செய், ஒரு 5 மில்லி மட்டும் கலந்து அவங்க இப்போ சாப்பிட போகிற இதில் வந்துட்டு நீ கலந்துரு, அதுக்கு மேலே கலந்தினா உயிருக்கே ஆபத்தாயிரம்னவும். இந்த ஆளும் என்ன பண்ணுவார்னா, இப்போ பார்ட்டி நடக்க போதில்ல அதில் எல்லாத்தையும் கலந்து வச்சிருவார். இப்போ வந்து ஐஜி வந்துட்டு எல்லாரும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகுங்க, பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்கய்யா அப்படி இப்படின்னு சொல்லவும் எல்லாரும் வந்து அவங்கவுங்க பார்ட்டி என்ஜாய் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அவரோட டீம் இருக்காங்களா, அவங்க டீம் கிட்ட வந்து மொத்தமாகவே சொல்லிடுவார். இந்த மாதிரி அந்த 5 போலீஸ்காரங்களால தான் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை, இவ்வளோ பெரிய லாஸ் ஆயிடுச்சு. அவங்க 5 பேரோட பேரும் இந்த சீட்டில் இருக்குது. இந்த 5 பேரையும் நீங்கள் பிடிச்சிட்டு ஏதாவது வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பணம் கிடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அவரோட ஆள் இருக்காரு, நிறையனோட ஆள், அது எல்லாத்தையுமே அவருக்கு அப்பப்போ மெசேஜாக போட்டுகிட்டே இருப்பார். அவர் இங்கே ரொம்ப ஆபத்தில் தான் இருக்காரு, இருந்தாலும் அந்த வேலையெல்லாம் அவர் பார்த்துட்டே தான் இருப்பார். நிறைய விஷயங்கள் அவரால் தான் நடந்திருக்கு. அவரும் வந்து படித்தவர் தான், நல்லா அந்த போலீஸ் ட்ரைனிங் எடுத்து படித்தவர் தான் இங்கே வந்திருப்பார். உடனே இந்த ரவுடிஸ்லாம் இருக்காங்களா, அவங்களாம் கிளம்பி அவங்க வேலைக்காக இப்போ கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பார்ட்டி நல்லபடியாக ஸ்டார்ட் ஆகிடும். எல்லாரும் பார்ட்டி பண்ணுறன்ற பேரில் இஷ்டத்துக்கும் இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பிரியாணி ஒரு பக்கம் ரெடி ஆகினா கேன்டீனில் சொன்ன பிரியாணி வந்து இங்கே வந்து செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க. எல்லாரும் இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு ஒவ்வொருத்தரும் மயக்கம் போட்டு உள்ள ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே பொத்துன்னு உள்ள ஆரம்பிச்சிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து அப்படியே ரத்தமாக வர ஆரம்பிச்சிடும். அந்த ஒயிட் கலர் சட்டை போட்டிருந்தாருல அவர் மட்டும் அப்படியே ஆக்ஷன் மட்டும் பண்ணுவார். ஏன்னா அவர் தான் அந்த வேலையை பண்ணி வச்சிருக்கிறது. அவர் ஆக்ஷன் மட்டும் பண்ணுவார். அவர் சொல்கிறபடி கேட்டுட்டு இருக்காரு. எல்லாரும் இப்போ ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இப்படின்ற மாதிரி இப்போ இவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பார். சரி கவனமாக இருந்துக்கு அப்படின்னோடனே இங்கே ஒரு பக்கம் இங்கே வேற ஒரு பிளான் நடந்துட்டு இருக்கும், அங்கே ஒரு பிளான் நடந்துட்டு இருக்கும். இதே மாதிரி அந்த ஃபோன் பேசினார்ல அவர் தான் கமுக்கமாக வீட்டில் உட்காந்துக்கிட்டு இவ்வளோ வேலை பண்ணிட்டு இருக்கிறது அவராக தான் இருக்கும். இங்கே இப்போ நரேன் வந்து பேசிட்டு இங்கே வர ஃபோன் பேசிட்டு இங்கே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் பொத்து விழுந்து கிடப்பாங்க. அப்படியே பிளட்டாக வேற எல்லாரும் வாமிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதோட போயிட்டு ஐஜியை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்வாருன்னா, என்னன்னே தெரியலப்பா, இது
இன்னும் 2 மாசத்துல நான் ரிட்டயர் ஆக போறேன். கண்ணியம் அதாவது மான மரியாதையோட ரிட்டயர் ஆகணும்னு நினைச்சு அது பெரிய பிரச்சனையாயிரும். ஒரு போலீஸ்காரன் கூட சாவக்கூடாது. ஏதாவது பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அவருக்கும் அவ்வளோ ரத்தம் இதா இருக்கும். அத பார்த்தோனே இவருக்கு என்ன பண்றது தெரியல. இப்ப என்ன நடக்குதுன்னே தெரியல. உடனே என்ன சொல்வாருன்னா, இத சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இப்படி இருக்கு. இனிமே யாரும் இத சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாரு. இங்க வந்தவங்கள்ட்ட வந்துட்டு நாங்க தான் கேன்டீன் கொண்டு வந்து குடுத்தாங்களே பிரியாணி. அவங்க மட்டும் தான் இருப்பாங்க. அதோட இவங்க பார்த்தீங்கன்னா, அந்த பொருள எதுவுமே தொடாதீங்க. எல்லாத்தையும் கீழ தட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டுருவாங்க. உனக்கு கார் ஓட்ட அதாவது லாரி ஓட்ட தெரியுமா? லாரி ஓட்ட தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கும்போது யாருக்குமே தெரியாது. அப்பதான் நரேனுக்கு ஞாபகம் ஒரு போலீஸ்கார் சொன்னார்ல, ஒருத்தன வந்துட்டு தைரியமா ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து பார்ப்பாரு. அவர் தான் வந்து ஹீரோ வந்து கார்த்தி இருக்கார்ல, அவர் தான் அங்க உள்ள உட்கார்ந்திருப்பாரு. உனக்கு லாரி ஓட்ட தெரியுமான்னு கேட்டோம்னா, ஊன் மட்டும் அவர் ஃபர்ஸ்ட் பேசவே மாட்டாரு. வாய் திறந்து பேசுறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஊன் மட்டும் சொல்லுவாரு. இவர் என்ன பண்ணுவாரு, அவருக்கு ஒரு கை வந்து இதா இருக்கும். ஃப்ராக்சரா இருக்கனால அவரால எதுவுமே பண்ண முடியாது. உடனே அவரோட இது பேர கட்டி போட்டுருக்காங்களா கார்த்தி ஹீரோவ. உடனே அவர் வந்து அந்த இத சரி பண்ணிட்டு அவர வெளிய எடுத்துருவாரு. ஆனா அந்த படம் ஃபுல்லா ஒரு கையில அந்த வெலங்கோலையே சுத்திட்டு இருப்பாரு ஹீரோ. வா வந்து லாரி எடு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவர் கூப்பிடவும் இவர் என்ன சொல்வாருன்னா, ஓட்ட தெரியுமான்னு கேட்டீங்க. அதுக்கு தான் தெரியும்னு சொன்னேன். லாரியெல்லாம் எடுக்க முடியாது. நானே 10 வருஷமா இப்படி இருந்துட்டு வெளிய வரேன். அதாவது ஜெயில்ல இருந்துட்டு வெளிய வரேன்னோனே, இவருக்கு ஒரு மாரி ஆயிடும். இப்ப நான் 10 வருஷத்த வந்து அவரோட நன்னடத்தையால கொஞ்சம் முன்னாடியே விட்டுருப்பாங்க. அப்படின்னோனே இப்ப நான் லாரிலாம் ஓட்ட முடியாது. நானே இத்தன வருஷத்துக்கு அப்புறம் என் பொண்ண பார்க்க போறேன்னாலும், உன் பொண்ண பார்க்கணுமா இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பேசவும், அவருக்கு ஒரு ஃபோன் வரும். அந்த ஃபோன வாங்கி இவரு பேசும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் வந்துட்டு அதாவது இவர் கார்த்தின்னு நெனச்சுட்டு பேசுவாங்க. பஸ் ஸ்டாப் போயிட்டியா? அங்க போயிட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப ஃபோன் வந்து நரேன் பேசிட்டு இருக்கும். நீங்க யாருன்னு சொல்லும்போது, நான் இந்த மாரி இன்ஸ்பெக்டர் பேசுறேன். இந்த மாரி இங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அவன கொஞ்சம் லாரி எடுக்க சொல்லுங்கன்னோனே, எதுக்கு சார் உங்க பிரச்சனையில இப்ப அவர இழுக்குறீங்க? அப்படின்னோன தாடிலாம் வச்சு கைதிலாம் தாடி வைக்கக்கூடாதுன்றவுடனே, அதெல்லாம் வந்து வேண்டுதலுக்காக வச்சது. அதெல்லாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்க பிரச்சனையில அவன இழுக்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்லவும், அவன் இத்தன வருஷத்துக்கு அப்புறம் அவன் பொண்ண பார்க்க போறான். அந்த பொண்ணு வந்து ஆசிரமத்தில இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லவும், இப்ப வந்து எனக்கு இப்ப ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும், இவங்களும் சொல்லிட்டே இருப்பாங்க. இவர் கார்த்தி கிட்ட ஃபோன் பேசிட்டே இருக்கும்போது வந்து கார்த்தி வந்து சரி அவருக்கா ஏதோ அர்ஜென்ட்டா ஏதோ செஞ்சு குடுப்பா அப்படின்னு சொல்லும்போதே அவர் ஃபோன வச்சுருவாரு. இங்க பார்த்தீங்கன்னா, அது மாரிலாம் பண்ண முடியாது. இத்தன வருஷத்துக்கு அப்புறம் என் பொண்ண பார்க்க அப்படின்னு சொல்லவும், உன் பொண்ண நீ பார்க்கணுமா வேண்டாமா? எந்த ஆசிரமத்தில உன் பொண்ணு இருக்கான்னு கூடறது எனக்கு தெரியும். நைட்டோட நைட்டா நான் ஆள விட்டு அந்த பொண்ண இது பண்ண சொல்லிடுவேன். அத பண்ண சொல்லி பாட்டுக்கு மிரட்டுவாரு. உடனே இவருக்கு ஒரு மாரி ஆயிடும். இப்ப நீ உன் பொண்ண பார்க்கணும்னு நான் சொல்றது நீ செஞ்சு தான் ஆகணும். லாரி எடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் பார்த்தீங்கன்னா, ஹீரோ என்ன கேட்பாருன்னா, எல்லா போலீஸ்காரங்களும் இப்படி இருக்காங்க. அவங்கள எல்லாரையுமே கூட்டிட்டு போய் இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள வந்துட்டு நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாகணும் அப்படின்ற மாரி அவர் சொல்லுவாரு. ஏன்னா, இப்ப ஐஜி முதற்கொண்டு எல்லாரும் இப்படி இருக்காங்கல்ல. உடனே இவர் என்ன சொல்வாருன்னா, இந்த மாரி போலீஸ்காரங்களுக்கு ஒரு பிரச்சனை. ஒரு கைதி தான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா நாளைக்கு காலையில போய் நியூஸ் பேப்பர்ல வருமா சார்ன்னோனே, உனக்கு சொன்னா புரிஞ்சுக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு அவரும் இப்போ ஓகேன்னு சொல்லிருவாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க இவங்களும் வந்துட்டு இந்த கேன்டீன்லேருந்து வந்தாங்கல்ல, அவங்கள்ட்டயும் கேட்டுட்டு இருக்கும்போது, அவங்களும் ஒரு இதா அடக்கு மடக்கா பேசும்போது, நீங்க சமைச்ச சாப்பாட்டுல தான் இந்த மாரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் மிரட்டிட்டு இருப்பாரு. உள்ள வந்து கார்த்தி என்ன பண்ணுவாருன்னா, பெரிய பிளேட் இருக்குல்ல, அந்த அதாவது அண்டாக்கு மூடுற பிளேட் மாரி இருக்கும் பெருசா. அந்த தாம்பாலம்னு சொல்லுவாங்க பாரு, அதுல எடுத்து வச்சுக்கிட்டு பிரியாணிய போட்டு ஃபுல்லா ஒரு டிஃபன் நெறைய பிரியாணி போட்டு நல்லா வயிறு நெறைய சாப்பிடுவாரு. அப்போ உடனே அந்த லாரியில வந்து அந்த பையன் என்ன சொல்வாருன்னா, இவன் இவ்ளோ பிரியாணிய சாப்பிட்டு இவன் தெம்பா தானே சார் இருக்கான். நாங்க எதுவும் பண்ணல சார் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. இவர் அந்த லாரியில ஏறி உட்காந்துட்டு அதுல என்னென்ன இதா இருக்கோ, ஃபால்ட்டா இருக்கோ அதெல்லாம் சொல்லுவாரு. இது பின்னாடி இதாகுது, அப்படி பண்ணுது, இப்படி பண்ணுதுன்ற மாரி என்னென்ன குறையா இருக்கோ அதெல்லாம் சொல்லுவாரு. அதெல்லாம் இல்ல சார் அவன் பொய் சொல்றான். லாரிய வந்து நாங்க நல்லா தான் வச்சிருக்கோன்ற மாரி அவர் சொல்லிட்டு இருப்பாரு. எல்லாரும் பேசாம இருங்க அப்படின்ற மாரி இவர் எல்லாரும் மிரட்டி விட்டுட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு தூங்காம முழிச்சுட்டே இருக்கும். அலாரம் மணிய பார்த்துக்கிட்டே இருக்கும். எல்லாரும் தூங்குவாங்க. நாளைக்கு வருவாங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது, நீ பேசாம தூங்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்க கூட இருக்க பொண்ணு அந்த பொண்ண சொல்லி தூங்க சொல்லிட்டு இருக்கும். நரேன் வந்துட்டு அதாவது டாக்டர் இருக்கார்ல அவருக்கு கால் பண்ணி கேட்பாரு இந்த மாரி விஷயம்னு சொல்லவும், அப்படியா அப்ப நான் வந்து இங்க பெட்டெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருங்க. ஆனா ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள அவங்க வந்துட்டாங்கன்னா, அவங்கள கொஞ்சம் காப்பாத்துறது ஈஸியா இருக்கும். இல்லன்னா கொஞ்சம் ரிஸ்க் அப்படின்னு சொல்லவும், எங்க இருக்கு இப்ப இந்த இடத்துல இருந்து இப்ப ஹாஸ்பிட்டல் போறதுக்கான ரூட்ட வந்துட்டு அந்த மேப் இருக்கும்ல வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் நான் அத பார்த்துட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வருவாரு. வரும்போது இப்ப ஹீரோ கிட்ட கேட்பாரு, உனக்கு எதுவும் ரூட்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவருக்கு ஒண்ணும் பெருசா தெரியாது. ஆனா அவர் கூட அந்த லாரிக்காரர் இருக்கார்ல, அந்த கேன்டீன் வச்சவரு. அவருக்கு வந்து இல்ல எனக்கு தெரியாத ரூட்டே கிடையாதுன்னோனே, இவனையும் தூக்கி உள்ள போடுங்க சார். எனக்கு ரூட் தெரியாமலாம் வண்டி ஓட்ட முடியாதுன்னு கார்த்தி சொல்லிடுவாரு. சரின்னு சொல்லிட்டு இப்ப அவரையும் தூக்கி உள்ள போட்டுருவாங்க. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, நரேன் வந்து கமிஷனர் ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்க கால் பண்ணுவாரு. அங்க கால் பண்ணா அங்க 4 பிசி மட்டும் தான் இருப்பாங்க. அவங்க ஃபோன் எடுத்தோனே அவர் என்ன சொல்வாருன்னா, இங்க வந்துட்டு இங்கேருந்து எங்கேயும் யாரும் வெளிய போக விடாதீங்க. அங்க வேற யார் இருக்கான்னு கேட்கும்போது 4 பிசி மட்டும் தான் சார் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற யார் இருக்கான்னு கேட்கும்போது 2 அந்த காலேஜ் பசங்க ஒரு 4 பேர் இருக்காங்கன்னோனே, அவங்கள வெளிய விட்டுருவோனே, இப்ப யாரையும் நீங்க வெளிய விட வேணாம். இப்ப கதவு, ஜன்னல் எல்லாத்தையுமே சாத்துங்க. அப்படி இப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா, இவருக்கு விஷயம் புரிஞ்சிரும். டக்குன்னு இங்க இருக்கவங்க 4 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா ஸ்டேஷனுக்கு உள்ள நம்பருக்கும் கால் பண்ணுவாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் இருக்காங்களா, அவங்கள்ட்ட பேசலாம்னு சொல்லிட்டு கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, யாருமே எடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் ஒவ்வொரு பிசி மட்டும் தான் இருப்பாங்க. இத பார்த்த உடனே அவருக்கு வந்து டவுட் வந்துரும். உடனே டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, 4 பேரும் கூடி பேசுவாங்க. இது பாரு நம்மள வந்து இங்க இருக்க சொல்றாங்க. இது பெரிய பிரச்சனை பெருசா இருக்கும் போல தெரியுது. நானும் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பார்த்தேன். எங்கேயுமே எந்த இன்ஸ்பெக்டருமே இல்ல. நம்ம மட்டும் தான் இங்க இருக்கோம். நம்மளால மாற முடியாது அப்படின்னோனே, இப்ப நம்ம வெளிய போயிடலாம்னு சொல்லுவாங்க. இப்ப வெளிய போயிட்டோம்னா மாட்டிக்குவோம்யா அப்படின்னு சொல்லும்போது, பரவால்ல மேல் இடத்துல புடிச்சிட்டு தான் நம்மள புடிப்பாங்க. அதனால பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் இங்கேருந்து கிளம்பிடலாம்னு சொல்லுவாங்க. இங்க வந்து ஒரு ரூட் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கிட்ட ரூட் காட்டும்போது, போற வழி தானே சொல்லிக்கிட்டே வா சார் அப்படின்ற மாரி அவர் சொல்லிடுவாரு. அதோட சரின்னு சொல்லிட்டு இப்ப கிளம்பிட்டே இருப்பாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, அந்த 4 போலீஸ்காரங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி
அப்படியே சொல்லாம கொள்ளாம அங்கேருந்து கிளம்பிரும்போதும், இன்னைக்கு நைட்டு நம்ம உயிர் தப்புனா போதும், மிச்சது எதா இருந்தாலும் நாளை காலையில பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க இந்த கேன்டீன் வச்சிருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு 4, 5 பேரா சேர்ந்துட்டு எல்லா போலீஸ்காரங்களையும் அந்த லாரியில ஏத்திட்டு இருப்பாங்க. இவர் கார்த்தி பார்த்தீங்கன்னா, வயிறு நெறைய சாப்பிட்டு திருப்தியா பிரியாணி சாப்பிட்டு வந்து லாரியில ஏறி உட்காந்துருவாரு வண்டி எடுக்கிறதுக்காக. இங்க பார்த்தீங்கன்னா, அவங்க 4 பேரு வந்து முடிவு பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்பிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 4 பேர் அங்கேருந்து கிளம்பிருவாங்க. இந்த பசங்க மட்டும் தனியாவே உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்ப வா போயிரலாம், இங்க யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மத்த பையன் கூப்பிடுவாங்க. அப்ப பசங்க என்ன சொல்லுவாங்க, எங்களோட ஐடி கார்டு எல்லாமே இங்க இருக்கு. அவங்கள்ட்ட அதெல்லாம் வாங்காம எப்படி நம்ம போ முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அவர் புதுசா ஜாயின் பண்ண வந்தார்ல, அவர் நல்லா அசந்து தூங்கிட்டு இருப்பாரு ஒரு பக்கமா படுத்துக்கிட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒயிட் ஷர்ட் போட்டிருந்தார்ல டீ ஷர்ட், அவர் வந்து இவருக்கு அவர வேலை செய்ய சொன்னார்ல, அவருக்கு கால் பண்ணிட்டு, நான் மட்டும் அவங்க மாரி இவரும் நடிச்சுக்கிட்டு படுத்திருக்காரு. மயக்கம் வந்த மாரி. ஆனா இவருக்கு மயக்கம் வரல. இவர் தெளிவா தான் இருக்காரு. பாருன்னா இந்த மாதிரி வந்துட்டு எல்லாரும் மயங்கி கிடக்குறாங்க. இங்க ஒருத்தன் வந்திருக்கான். அவன கூப்பிட்டுட்டு லாரியில ஏத்திட்டு இருக்காங்கடா. அங்க என்னதான் நடக்குது அப்படின்னு தெரியல. நான் எதா இருந்தாலும் உனக்கு அப்பப்ப மெசேஜ் பண்றேன்ற மாரி அந்த ஆள்ட்ட சொல்லிட்டே இருப்பாரு. கவனம் உஷாரா இரு, மாட்டிக்காத அப்படி இப்படின்ற மாரி அவரும் சொல்லிட்டே இருப்பாரு. இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லா போலீஸ்காரங்களும் ஏத்துற மாரி இந்த ஆளையும் ஏத்தி படுக்க வச்சிருப்பாங்க. இவர் பாட்டுக்கு நல்லா கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருப்பாரு. அப்ப இங்க உள்ள இருக்காங்கல்ல பசங்க, அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு மேல அதுக்கு மேலேயே வந்துட்டு ஜெயில் இருக்கும்ல, அங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பசங்கள வந்து கொஞ்சம் அடைச்சு வச்சிருப்பாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அங்கருந்து இந்த பசங்களுக்கு வந்து கூப்பிடுவாங்க. "இங்க பாரு, இங்க பாரு நாங்க தெரியுறோம்மா, நாங்க மேல தான் இருக்கோம். இங்க கொஞ்சம் வா வான்னு" கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஷன்ல உள்ள பசங்க வந்துட்டு அந்த அந்த பையன் கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாய்ங்க. உடனே வந்து "இங்க வா, இங்க சாவி மட்டும் இருக்கு. அத மட்டும் எடுத்து குடு. உன்ன ஒண்ணும் பண்ண மாட்டேன்" அப்படின்ற மாரி கூப்பிட்டுட்டு இருப்பாய்ங்க உள்ள இருந்துகிட்டு. இந்த பையனும் கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த படி ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஆள் முழிச்சிருவாரு. இப்ப சேர வந்தார்ல, அவர் வந்து முழிச்சுட்டு, "எங்க போற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அவர் கூப்பிட்டாரு அந்த அண்ணா அப்படின்னோனே, "அங்கலாம் போக்கூடாது. அக்யூஸ்ட் இருக்கிற இடத்துக்குலாம் போக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாரு. இங்க இருந்த போலீஸுங்கலாம் எங்க அப்படின்னோனே, "தெரியல. யாருமே இங்க இல்ல. எல்லாரும் போயிட்டாங்கன்னோனே" பார்த்தீங்கன்னா, இப்ப ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அது ஃபோன் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவரு போய் எடுப்பாரு. இப்ப நரேன் தான் திரும்பவும் கால் பண்ணுவாரு. அவர் பேர சொல்லி பேசும்போது பார்த்தீங்கன்னா, "இங்க யாருமே இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு இவரு பேசுவாரு. "நீ யாருயான்னு?" கேட்கும்போது, "நான் இப்ப தான் புதுசா வந்து இங்க வந்திருக்கேன்" அப்படின்னும்போது, "நீ இப்ப டியூட்டில ஜாயின் பண்ணிட்ட" அப்படின்னோனே, "எனக்கு புரியலையா" அப்படின்னோனே, "நீ வந்து டியூட்டில ஜாயின் பண்ணிட்ட. இப்பத்துலேருந்து நீ டியூட்டில தான் இருக்கீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப கதவு, ஜன்னலு, அந்த கேட் எல்லாத்தையுமே இழுத்து சாத்துங்க. யார் உள்ள வந்தாலும் விடாதீங்க" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, டக்குனு சரியா" அப்படின்னு சொல்லிட்டு இவரு என்ன பண்ணுவாருன்னா, வேக வேகமா அப்போ யூனிஃபார்ம மாத்திக்கிட்டு வெளி கேட்லேருந்து எல்லா கதவையும் சாத்திக்கிட்டு உள்ள வருவாரு. உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா, அதோட இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, 4 பசங்க மட்டும் தான் இருக்காங்கன்னோனே, "அவங்கள ஹெல்ப்புக்கு வச்சுக்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்லுவாரு. உடனே அந்த பொண்ணுங்க கிட்ட இருக்க ஃபோன வாங்கிருன்னோனே, "அவங்கள்ட்ட ஃபோன் இருந்தா வாங்கிரு. இந்த விஷயம் வெளிய போக்கூடாது" அப்படின்னு சொல்லவும், ஃபோனெல்லாம் கேட்கும்போது, "எதுக்கு சார் எங்க ஃபோனெல்லாம் வாங்குறீங்க? நாங்க என்ன சார் பண்ணோம்? எங்கள மொத வெளிய விடுங்க" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க வேற சொல்லிட்டே இருப்பாங்க இன்னொரு பக்கம். அவங்க என்ன சொல்லுவாங்க, "குடுக்குறேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஃபோன வாங்கி வச்சுப்பாரு. "நீங்க இதெல்லாம் குடுத்தா நான் வெளிய போயிருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த அந்த ஹீரோ அந்த பசங்களோட கூட வந்தான்ல அந்த லவர் பையன், அவன் மட்டும் என்ன சொல்வான்னா, "அந்த ஆள் மட்டும் தனியா இவ்ளோ வேல பார்த்துட்டு இருக்காரு. நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் வருவேன்னு" சொல்லிட்டு அந்த பையனும் அவருக்கு ஹெல்ப் பண்ண போயிடுவான். அப்படியே எல்லா பசங்களுமே அவருக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லா கதவு, ஜன்னல் எல்லாத்தையுமே சாத்திட்டு அவங்க ஒரு பக்கம் அது மாரி பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, தூங்கவே தூங்காது. இது ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டே இருந்து அலாரத்த வச்சு வச்சு எழுப்பி எல்லா பிள்ளைங்களும் எந்திரிச்சு எந்திரிச்சு உட்காரும். இவளுக்கு விளையாடுறதுக்கு நேரமே இல்ல அப்படின்னு எல்லாம் திட்டவும், "பேசாம தூங்கு. இப்ப வார்டன் வந்து பார்த்தாங்கன்னா, உன்ன தான் திட்டுவாங்கன்னோனே" அந்த பிள்ளை கொஞ்ச நேரம் படுத்திருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு தூக்கமே வராது. உடனே அது கூட இருக்க அந்த அக்கா பொண்ணு என்ன செய்யும்னா, "சரி வா, இப்ப நீ யாருன்னு உனக்கு தெரியணும்ல. உன்கிட்ட நம்பர் இருக்குல்லன்னு" கேட்கும்போது, "இருக்குன்னு" சொல்லும். "சரி வா, ஃபோன் பண்ணியே பார்த்துருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அந்த பிள்ளைங்க 2ம் அங்கருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இப்ப கார்த்தி வண்டி ஓட்டிட்டு இருப்பாரு. அவர் ரூட் சொல்லிட்டு இருப்பாரு. அதே மாரி அந்த பையனும் கார்த்திக் ஹீரோ கிட்ட வந்து வம்பு வளர்த்துட்டே இருப்பாரு. இங்க ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 5 போலீஸ்காரவங்கள அந்த மாரி பண்ணணும். ஏன்னா எல்லாரும் மயக்கத்துல தான் இருக்காங்க. அந்த 5 போலீஸ்காரவங்களால தான் இவ்ளோ பிரச்சனை. அவங்களலாம் இது பண்ணணும்னு சொல்லிட்டு 2 டீமா பிரிஞ்சு அவங்க ஒரு பக்கம் வந்துட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அந்த கமிஷனர் ஆஃபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கதவு ஜன்னல் விடாம இந்த இதெல்லாம் குடுத்து, அண்டை குடுத்து, முட்டை குடுத்து, அத வந்து டைட்டா அத கவர் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லா பசங்களும் சேர்ந்து இது பண்ணிட்டே இருப்பாங்க. மேல உள்ளவங்க அக்யூஸ்ட் எல்லாம் தொறந்து விடு தொறந்து விடுன்னு அதுங்க ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியே போயிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த பொண்ணு வந்துட்டு கால் பண்ணும். அந்த நம்பருக்கு கால் பண்ணோனே கார்த்தி நம்பருக்கு தான் கால் பண்ணும். கால் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, அந்த பையன் இருக்கார்ல லாரி ஓட்டிட்டு பக்கத்துல உட்காந்துருக்காரு. அவரு தான் வந்து நம்பர்லேருந்து கால் வந்து எனக்கெல்லாம் யார் கால் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு இவரு எடுக்க மாட்டாரு. அதோட அமைதியா இருப்பாங்க. திரும்பவும் கால் வந்து திரும்பவும் அதே நம்பர்லேருந்து கால் வருதுண்ணே அப்படின்னு சொல்லி இவரு சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு அட்டெண்ட் பண்ணி பேசும்போது பார்த்தீங்கன்னா, அது அந்த பொண்ணு தான் பேசும். "ஹலோ, நாளைக்கு நீ தான் என்ன பார்க்க வர போறியா? உன் பேர் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கும். இவருக்கு டக்குன்னு ஒரு மாரி அதிர்ச்சி ஆயிரும். பொண்ணோட வாய்ஸ கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஷாக்லயும் அந்த சந்தோஷத்துலயும் இவர் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே டக்குன்னு அந்த குரூப் வந்தாங்கல்ல இப்ப தொரத்திக்கிட்டே, அவங்க ஏன்னா அந்த வெள்ள டீ ஷர்ட் போட்டிருந்தார்ல, அவர் சொல்ற ஐடியா படி எங்க போயிட்டு இருக்கு வண்டி அப்படின்றத அவர் எந்திரிச்சு எந்திரிச்சு பார்த்து பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. அந்த செகண்ட்லயே அவங்க எல்லாம் அப்படியே டக்குன்னு தூக்கி அந்த சோடா பாட்டில் அது இதையும் தூக்கி அடிக்கவும் பார்த்தீங்கன்னா, அப்படியே நில குழஞ்சிருவாங்க. இவங்க வந்து என்னாச்சோ தெரியாது. யாருன்னே ஒண்ணும் புரியாது. ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. ஏன்னா காட்டு பக்கமா வந்துகிட்டு இருப்பாங்க. யார் சார் இவங்க? என்ன சார் பண்றாங்க? அப்படின்ற மாரியே இருக்கும் இப்ப. அதோட பார்த்தீங்கன்னா, பெரிய இந்த மாரி போராட்டத்துக்கு அப்புறமா ஃபோனு கட் ஆயிடும். ஃபோன் அந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, அப்புறம் அவரும் வந்து அந்த அவர் வாட்ச்மேன் இருக்கார்ல, அவரும் "போம்மா போய் படுத்துருமா, இதுக்கு மேலலாம் இருக்காத, திட்டுவாங்க" அப்படின்னு சொல்லவும், இந்த பொண்ணும் எதுவுமே பேச மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுட்டு போயிரும். இங்க இந்த நடந்துட்டு இருக்க ஆக்சிடென்ட்ல பார்த்தீங்கன்னா, ஃபோன் ஒரு இடத்துல மிஸ் ஆகி வேற போய் விழுந்துரும். அதோட யார் சார் இவங்க? யார் சார் இவங்க? இவங்கலாம் ரொம்பவே பயந்தே போயிடுவாங்க. நரேன் என்ன சொல்வாரு, "நிக்காம போ, வேகமா போ, வேகமா போன்னு" சொல்லிட்டே இருப்பாரு. "சார் லாரி சார் இது, காட்டு பகுதியா இருக்கு. இவ்வளோ தான் சார் ஸ்பீடா போகும். இதுக்கு மேல போகாது" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ்கார பின்னாடி உள்ள இடத்தையே தொறந்து விட்டுருவாங்க. அந்த லாரியில அந்த இது இருக்கும்ல, அந்த க்ளோஸ் பண்றது. அத தொறந்து விட்டோனே, "சார் தொறந்து விட்டாய்ங்க
பண்ணுறீங்க சார் அப்படின்னு உடனே இப்போ நரேன் என்ன சொல்வார்னா ஐஜி வேற கையை தொங்க போட்டு போய் விழுந்து கிடப்பாரு. நீ பின்னாடி போய் அந்த அவர் ஏன்னா ஐஜின்னு சொல்லும்போது உடனே இவருக்கு ஹீரோக்கு கோவம் வரும். என்ன சார் சின்ன பையனை போய் அனுப்புறீங்க, நீ போங்க அப்படிதான் எனக்கு கை அடிபட்டுருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அவனை அனுப்புறீங்க, அவனுக்கு வேற சுட்டுட்டு இருக்கானுங்க, அவனுக்கு எதாவது ஆனால் அவனுக்கு என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி பண்ணும்போது நீ போடான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சின்ன பையனும் வருவார். வந்துட்டு இவர் தூக்க முயற்சி பண்ணிட்டே இருப்பார். ஆனால் அவங்க வேற ஒரு பக்கம் பண்ணிட்டே இருப்பாங்க. இது வேற தூங்காமல் எந்திரிச்சு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்து அப்பப்போ வந்து அவங்களுக்கு தகவல் கொடுத்துட்டே ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கும். உங்களை சமாளிக்கிறது பெரிய ஒரு போராட்டமாக இருக்கும். உடனே கார்த்தி ஹீரோ என்ன பண்ணுவார்னா நரேன்ட்ட சொல்லிட்டு கொஞ்சம் இந்த இதை பிடிங்க, ஸ்டேரிங்க பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பின்னாடி பக்கமாக போவார். அவர் போயிட்டு அவர் அந்த ஒரு இடி இடிப்பார். அப்படியே அங்கே ஃபுல்லாக அப்படியே ஃபயர் ஆகிடும். ஃபயர் ஆனது பார்த்தீங்கன்னா இங்கேயே லாரிலையும் கொஞ்சம் வந்து அப்படியே அங்கே கொஞ்சம் நெருப்பாக ஆரம்பிச்சிடும். உடனே இவர் இங்கே பின்னாடி பக்கம் வந்தவர் பார்த்தீங்கன்னா அந்த ஐஜி இருக்காருல அவரையும் தூக்கி கொண்டு உள்ளே படுக்க வச்சுட்டு அந்த நெருப்பையும் எல்லாத்தையும் அணைச்சி விட்டுட்டு திரும்பவும் வந்துட்டு இப்போ கார் ஓட்ட ஆரம்பிச்சிருவார். இப்போ லாரி ஒரு மாதிரி ஆகிடும். அதில் உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவார். எங்கள் சித்தப்பாக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறது அப்படி இப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் கார்த்தி அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசும்போது பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன் தான் வந்து ஃபோன் எடுப்பார். இந்த நம்பர்லேருந்து கால் வந்துருந்துச்சு, அந்த பொண்ணுகிட்ட பேசணுன்னொன்னே ஓ அந்த பொண்ணோட அப்பா நீ உனக்குலாம் வெக்கமா இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி அவரும் பேசுவார். இல்லை அந்த பொண்ணோட வாய்ஸ் இப்போ தான் நான் முத கேட்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லணும்னு அந்த பொண்ணை கொஞ்சம் கூப்பிட்றேன் கேட்கணுன்னு நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உன் பொண்ணு வந்து எங்கேயோ இதாக இருக்கா நினச்சிட்டு இருக்கேன், ஆசிரமத்தில் இருக்கா, ஒரு ரூமில் 20 பிள்ளைங்க அந்த மாதிரி படுத்திருக்கும், தலை எது காலையும் தெரியாத மாதிரி இஷ்டத்துக்கும் படுத்திருக்குங்க, கொசு வடியில் படுத்திருக்குங்க, அதை போய் இப்போ நான் எப்படி இது பண்ண முடியும், உள்ளெல்லாம் போக முடியாதுன்னு இவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும் கார்த்திக் இதெல்லாம் கேட்கறதுக்கு. ஒன்று டக்குன்னு என்ன சொல்வாருன்னா நாளைக்கு வரும்போது உங்களுக்கு பணம் கூட கொடுக்குறேன்னு பணத்துக்காக தான் அப்பாவும் அவனை பேச வச்சு நினைக்கிறியா, இருப்பா எங்கே இருக்காங்க என்னன்னு தெரியலங்கிறேன், சரி முடிஞ்சா நான் பார்த்து கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவர் போவார். இவரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பார் அந்த பொண்ணு வந்து பேசும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் வெயிட் பண்ணுவார். லாரி எப்படி ஆயிடுச்சுன்னு அவருக்கு கவலையாக இருக்கும். இவங்கெல்லாம் யார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு திரும்ப வண்டி எடுக்க சொல்லும்போது இவங்க 2 பேருமே வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து ஹீரோ வந்துட்டு இப்போ முடியாது சார், என் பொண்ணோட குரலை இப்போ தான் நான் கேட்டேன், எனக்கு வந்து ஏதாவது ஆயிடுச்சு என்ன பண்ண முடியும், அப்போ என் பொண்ணை பார்க்கணும் அப்படின்னோடனே இந்த மாதிரி எல்லா போலீஸ்காரங்களும் இந்த மாதிரி தண்ணியை போட்டு இப்படி பண்ணுவாங்க, நாங்கள் வந்துட்டு இது பண்ணணுமா, எங்கள் உயிரை பணைய வைக்கிறோமான்னு சொல்லிட்டு 2 பேருமே பேச ஆரம்பிச்சிருவாங்க. உடனே இப்போ நரேன் என்ன சொல்வாருன்னா அவங்கெல்லாம் அப்படி பண்ணலை, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதோ மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க, அதில் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நியூஸ் வந்து வெளியே தெரியக்கூடாது, எந்த போலீஸ்காரங்களுக்கும் எதுவும் ஆகவும் கூடாது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, நான் அப்படிப்பட்டவங்க கிடையாது அப்படி என் பொண்ணையே பார்க்க விட மாட்டேன் அப்படின்னு மிரட்டேன். என்னை பார்த்தா உனக்கு அப்படியே தெரியுது, இப்போ என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது, எனக்கு கையும் சரியில்லை, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படி இப்படின்னு இவர் திரும்பவும் கேட்கவும் சரின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் திரும்ப லாரி எடுக்க வருவார். இதுக்கிட்ட அந்த டிஷர்ட் போட்டது என்ன பண்ணணும்னா போகிற வழியெல்லாம் பார்த்துக்கோ, எந்த செக் போஸ்ட்டில் போகிறாங்க எந்த வழியில் போகிறாங்கன்னு சொல்லி பார்த்து அந்த அவர் இருக்கல அர்ஜுன் தாஸ் இருக்கார்ல அவருக்கும் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்குல்ல அந்த வாட்ச்மேன் வந்து என்ன பண்ணுவாருன்னா பொண்ணை போய் இப்போ கூப்பிட முடியல, ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன் பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ அனுப்புவார் அந்த நம்பருக்கு. இப்போ அவர் வந்துட்டு கார்த்தி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ சுற்றிட்டே இருக்குமே தவிர நெட்வொர்க் எல்லாம் சுற்றிட்டே இருக்கும். அந்த பையன் என்ன பண்ணுவார்னா நம்ம வேணால் அவர் போலீஸ்கார்ட்ட நெட்டை ஆன் பண்ண சொல்லுவோம், அவர்கிட்ட ஹெல்ப் கேட்போமான்ற மாதிரி அவர் வேறு காமெடி பண்ணிட்டு இருப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ எப்படியாவது நம்ம வந்து இந்த இவங்க வேறு ஆள் அனுப்பின ஆளுங்களே இது பண்ணிட்டாங்களா, இப்போ வேறு இடத்துக்கு ஆளுங்களை வந்து நம்ம அனுப்பணும், அவங்க போகிற இடம்லாம் இப்போ தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி திரும்ப அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு ஒரு குரூப் வந்துட்டு இருக்கும். இன்னொரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா கமிஷனர் ஆஃபீஸில் தான் இதெல்லாம் விஷயம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அர்ஜுன் தாஸும் அவங்களோட முக்கியமான சில பேர் வந்துட்டு கமிஷனர் ஆஃபீஸ் கிட்ட அங்கே போகலான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு இருப்பாங்க. கஷ்டப்பட்டு இப்போ ரொம்ப தூரம் வந்திருப்பாங்க, இன்னும் 2 மணி நேரத்துக்குள்ள எப்படியாவது போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு குரூப் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. அது 2 வேற பிரிஞ்சு நின்று சண்டை போட்டுருப்பாங்க. அதாவது என்னன்னா அந்த 5 போலீஸ்காரங்களை நம்ம கூட்டு போனால் தானே அவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்னு சொல்கிறாங்க, அதனால் நாங்கள் தான் கூட்டு போவோம், நீ மட்டும் கூட்டு போயிருவே, அப்போ நாங்களாம் என்ன சும்மா இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்களே 2 டீமாக பிரிஞ்சு சண்டை போட்டுருப்பாங்க. இந்த கேப்பில் இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க, நான் எப்படியாவது உன் பொண்ணை வந்து இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு போலீஸ்கார வச்சு நம்ப மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டே இருப்பார். உடனே நரேன் என்ன பண்ணுவாருன்னா பாக்கெட்டில் பர்ஸ் எடுத்து இவன் என் பொண்ணு, இவன் மேலே சத்தியமா இவன் எந்த ஸ்கூலில் படிக்கிறாளோ அதே ஸ்கூலில் உன் பொண்ணையும் படிக்க வைக்கிறேன், நீ நம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கும் ஒரு மாதிரி ஆயிடும். உடனே டக்குன்னு என்ன செய்வார்னா இவ்வளோ பேர் நிற்கிறாங்களே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. உடனே இவர் வந்து என்ன சொல்வார்னா இவ்வளோ வருஷம் நான் ஜெயிலில் இருந்தேன் அப்படி தானே உங்களுக்கு தெரியும், அங்கே நான் என்ன அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருந்தது உங்களுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கீழே இறங்குவார் ஹீரோ. கீழே இறங்கி அத்தனை அதோட அவர் இதை பேசிட்டு இப்போ கீழே இறங்குறதுக்குள்ளேயே இவங்க 2 பேருக்குள்ள என்ன நடக்கும்னா இந்த மாதிரி வேணா நீ 3 பேரை நீ இது பண்ணிக்க, மிச்சம் 2 பேர் போலீஸ்காரங்களை வேணா நாங்கள் பண்ணிக்கிறோம், எங்களுக்கும் ஏதாவது வேணும்ல அப்படின்ற மாதிரிலாம் டீலிங் அங்கே போயிட்டு இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அவங்களாம் ஒரு பேசி முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ என்ன பண்ணுறான் பாரு அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோ கீழே இறங்குவார். அடி செம்மையான அடி விழும், சரியான மாசான ஃபைட்டாக இருக்கும், நல்ல ஒரு சண்டையாக இருக்கும். இது கேட்டு சண்டை முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ லாரிலாம் ரொம்ப ஹீட் ஆகிடுது, இதுக்கு மேலே போக முடியாது, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும், அப்போ அந்த ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் போகணும்னு சொல்லிடுவாங்க. அப்போ நரேன் என்ன பண்ணுவார்னா திரும்ப அந்த ஸ்டேஷனுக்கு கமிஷனர் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணுவார். அங்கே வந்து அவர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஆல்ரெடி வந்துட்டு அர்ஜுன் தாஸ்லாம் அங்கே வந்துட்டு வாசலில் வந்துட்டு இப்போ பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ டக்குன்னு இப்போ இவர் என்ன சொல்வார்னா அந்த பொண்ணோட ஃபோனில் வந்து வீடியோ கால் பேச முடியும்னு கேட்டோன்னா அந்த பொண்ணோட சரின்னு சொல்லவும் அந்த ஃபோனில் வந்து வீடியோ கால் ஆன் பண்ணி பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா அங்கே உள்ள ஒருத்தவர்கிட்ட வந்துட்டு பேசுவார், இப்போ நரேன் வந்து பேசுவார், உங்களை வந்து நாங்கள் வெளியே விட்டுறோம், ஆனால் வந்து எதுவுமே நாங்கள் கொடுக்க முடியாது, உங்களை மட்டும் வெளியே விட்டுறோம், ஆனால் உள்ளே இருக்கவங்களுக்கு எந்த ஆபத்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு இவர் அந்த லாக்அப்குள்ளே இருக்கவர் வந்துட்டு இப்போ ஹீரோ கிட்ட பேசுவார். ஹீரோ கிட்ட பேசினோடனே அவர் வந்து இந்த போலீஸ்கார ஒருத்தர் வந்திருக்காருல அவரோட ஃபோனை வாங்கி அர்ஜுன் தாஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறாங்க, போலீஸ்கார் கூட வீடியோ காலில் தான் லைனில் தான் இருக்காரு, எதுவும் பண்ணக்கூடாதான், உள்ளே வேணால் வந்துட்டு எங்களை வேணால் கூட்டிகிட்டு போகலாமா அப்படி இப்படின்னு சொல்லவும் சரி உள்ளே மட்டும் நாங்கள் இருக்கோம், அதாவது வரோம், எதுவும் பண்ண மாட்டோம்னு சொல்லு ஓகே சொல்லு டோர் ஓப்பன் பண்ண சொல்லு அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிடுவார். உடனே இப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா சரி அவங்க தான் ஒத்துக்கிட்டாங்கல்ல ஓப்பன் பண்ண அதை வந்து திறந்து விட்டுருங்க, அவங்களே திறந்து விட்டுருங்க,
வாசலையும் திறந்து விட்டுருங்க. அவங்கலாம் இப்போ அந்த நம்ம அடைச்சு வச்சிருக்கவங்கள கூட்டிட்டு போயிடுவாங்க. நீங்க எல்லாருமே எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கடையில இவரும் எப்படியாவது நெட் கிடைச்சு பொண்ணோட ஃபோட்டோ பாத்துற முடியாதான்னு சொல்லிட்டு இவரு ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருப்பாரு. முடிச்சதுக்கு அப்புறம் தான் நரேனுக்கு வந்து ஒரு டவுட் வரும். அந்த வீடியோ கால்ல அவர் பேசினார்ல, திக்கி திணறி பேசினாரு. உடனே திரும்பவும் கால் பண்ணி அதுக்குள்ள அந்த பசங்க வந்து கேட்ட தொறக்க வரைக்கும் அங்க வரைக்கும் போயிட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்து ஒவ்வொருத்தரா பேர் சொல்லிட்டே இருப்பாங்க. ஒருத்தன் மட்டும் வாயே திறக்க மாட்டான். பார்த்தா அவர் ஒரு முக்கியமான ஆளா இருப்பாரு. அப்படின்னு தெரிய வந்தோனே தொறக்காதீங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த முக்கியமான ஆள் வந்துட்டு என்ன பண்ணுவாரு, அந்த போலீஸ்காரர் புடிச்சுப்பாரு. புடிச்சுட்டு சாவிய குடு, சாவிய குடுன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டே இருப்பாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அங்க வந்துட்டு கேட்ட தொறக்க போனவங்க வந்துட்டு கதவு மட்டும் தொறந்துருவாங்க. கேட்ட தொறக்கிற நேரத்துல தொறக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்காரர் கத்தவும் பார்த்தீங்கன்னா, அந்த பசங்களும் தொறக்காம வந்துருவாங்க. திரும்ப போய் கேட்டெல்லாம் மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும், அவங்க திரும்பவும் மூட போயிடுவாங்க. இதே மாதிரி இப்ப இவங்க 2 பேருக்குள்ள பெரிய போராட்டமா போயிடும். பார்த்தீங்கன்னா, கார்த்திக் அந்த பொண்ணோட ஃபோட்டோ வந்துரும். வந்த உடனே அவர் எல்லாத்தையும் காட்டுவாரு. என் பொண்ணு சார், அது பார்த்து எவ்வளோ அழகா இருக்கா பார்த்தியா? அப்படியே அவங்க அம்மாவோட கண்ணு, என்னோட கண்ணு, அவங்க அம்மாவோட மூக்கு அதே மாரி தான் இருப்பா. அவள பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எப்படியாவது அவள படிக்க வைக்கணும், கொள்ளணும்னு நெறைய பேசிட்டே இருப்பாரு. சரிப்பா, இப்போதைக்கு நிலவரம் சரியில்ல. நீ கிளம்பு ஃபர்ஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரும் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டே இருப்பாரு. இன்னொரு பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா, டாக்டர் கால் பண்ணி டைம் ஆயிட்டே இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் வந்தா நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம் வந்து இந்த மாரி இப்ப கலந்து குடுத்தாங்கல்ல, அந்த மெடிசின் வந்து இங்க யாருக்கும் கிடைக்க வாய்ப்பே இல்ல. உங்க டீம்லயே யாரோ ஒருத்தர் தான் அந்த வேலைய பார்த்துருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லிடுவாரு. இப்ப இவருக்கு வந்து நரேனுக்கு வந்து இப்ப என்ன அது ஏதுன்னு ஒண்ணுமே புரியாது. யாரோ இந்த வேலைய பார்த்துருக்காங்கன்னு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய சண்டை போட்டு நடந்துட்டு இருக்கும். அதாவது கதவ தொறக்க மாட்றாங்க, கேட்ட தொறக்க மாட்றாங்க. வெளிய நின்னு போறோம் அது மாரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா உள்ள இருக்கவங்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பின்பக்கம் ஒரு இரும்பு இது இருக்கு, வழி இருக்கு. அந்த பக்கம்னோனே வெளிய இருக்கவங்களுக்கு சரியா காதுல விழாது. ஏன்னா மாடியில இருந்து இவங்க அந்த லாக்கப் இருக்கு. அங்கருந்து பேசுறது இவங்களுக்கு சரியா கேட்காம வேற இருக்கும். அவங்க ஏதோ சொல்லிட்டே இருப்பாங்க. இவங்க பாட்டுக்கு பேசிட்டே இருப்பாங்க. இவங்க 2 பேரும் இப்படி இருந்தா எல்லாத்தையும் பேசிருவாங்க. இவங்க பேசுறது வந்து இவங்களுக்கு கேட்கக்கூடாது. அந்த மாரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப உள்ள இருக்க அந்த பசங்களும், அந்த போலீஸ்காரரும் வந்து அந்த மாரி யோசிப்பாங்க. இந்த டோரா புஜ்ஜிலாம் காடு, மலை, உயரமான மேகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா தாண்டி தாண்டி போம்போதெல்லாம் பிரச்சனை வர மாரி, இவர் இப்ப தான் ஒரு சண்டைய முடிச்சுட்டு வந்திருப்பாரு. அதுக்குள்ள அடுத்த டீம் வந்து திரும்ப வந்து நின்னுகிட்டு இருப்பாங்க. அவங்கள இப்ப சமாளிக்கணும்னு சொல்லிட்டு, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இங்க ஒரு பக்கம் சண்டை நடந்துட்டு இருக்கும். டிக்கெட் போட்ட ஆள எப்பதான் இவங்கலாம் கண்டுபிடிப்பாங்களோ அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு அவர் பண்றதெல்லாம் நம்மளுக்கு வெறியேறிட்டே இருக்கும். எங்க போனாலும் கரெக்ட்டா ஆளுங்கள சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்குலாம் அவங்க வந்துகிட்டே இருப்பாங்க. இதோட நின்னு பேசிட்டு தானே இருந்தாங்க எல்லாரும். திடீர்னு இந்த ஆளுங்கலாம் வரவும், சரி சீக்கிரம் லாரியில ஏறிருவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏற போவாங்க. இப்ப ஹீரோ வேகமா ஏறி லாரிய ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. அந்த பையன் இருக்கார்ல, அவர் வேக வேகமா ஓடி வந்து அவர் ஒரு போராட்டத்துல அவரும் ஏறிடுவாரு. திரும்ப இப்ப நரேன் இருக்கார்ல, அவரும் முன்னால வந்துகிட்டே இருப்பாரு. ஆனா அவரால லாரியில ஏற கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா, ஏற முடியாது. வாசர் வாசர்ன்னு அவங்க 2 பேரும் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஆளுங்க இருக்காங்கல்ல என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த பேர்ல இவரோட பேரும் இருக்குல்ல, அவர வந்து அங்கேயே ஒரு மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. அவர் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. ஆனா அந்த பையன் வந்து என்ன சொல்வான்னா, "சார் இந்த சார் இப்படி பண்ணிட்டாங்க" அப்படின்னு ஒண்ணு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த பையன் கையில துப்பாக்கிய வச்சுட்டு இஷ்டத்துக்கு சுடத் தெரியாம அவன் ஒரு பக்கம் ஏதாவது பண்ணி வித்த காட்டிட்டு இருப்பான். அதோட இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப கம்பி இருக்கும்டா, கம்பிக்கு மேல இந்த பக்கம் இந்த பக்கம்னு சொல்லிட்டு இந்த ஆள் வந்து இப்படிலாம் விவரம் சொல்லவும், அவங்களுக்கு பாதி புரிஞ்சிரும். இப்ப இவர் பேசுறது வெளிய கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்பீக்கர் இருக்கு பார்த்தீங்களா, ஸ்பீக்கர் கொண்டு வந்து இங்க வச்சுட்டு, ஆசை அதிகம் வச்சு அந்த பாட்டுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் இஷ்டத்துக்கு போட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பயங்கர வெறியரும். பாட்ட ஆஃப் பண்றா, இப்ப நீ ஆஃப் பண்ணலன்னு வச்சுக்க, வெளிய வந்தனா ஒருத்தன் இதோட இருக்க மாட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்ல சொல்ல, அவங்க பாட்டுக்கு பாட்ட சத்தமா வச்சு ப்ளே பண்ணி விட்டுருவாங்க. இடையில இந்த ஆளும் கால் பண்ணி இந்த ஒயிட் டீ ஷர்ட் கிட்ட இருந்து, "உன்னால எதுவும் பண்ண முடியாதா?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் எப்படி சார் பண்ண முடியும்? நானே மயக்கத்துல இருக்க மாரி இருக்கேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அவன் பேரு டில்லியா, இந்த மாரி ஏதோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் போலீஸ்காரங்களுக்கு அப்படின்னு சொல்லவும், அவனுக்கு கதைய முடிச்சிரு. அவன நீ முடிச்சா மட்டும் தான் இப்ப நம்ம நினைச்சத சாதிக்க முடியும். ஏன்னா எல்லாரையும் போட்டு அவன் அடிச்சிட்டு இருக்கான்னு சொன்னோனே, சரி அடுத்த ஸ்டாப்பிங் வரும்போது அவன் கதைய நான் முடிக்கிறதுக்கு முயற்சி பண்றேன் அப்படின்ற மாரி இவர் முடிவு பண்ணிருவாரு. இப்ப அந்த லாரி வந்து இந்த அளவுக்கு ஓட மாட்டேங்குதுன்னு தெரிஞ்சிரும். இப்ப ஒரு ஸ்கூல் பஸ் மாரி வரும். சரின்னு சொல்லிட்டு இப்ப ஸ்கூல் பஸ்ல எல்லாரையுமே ஏத்திருவாங்க. மாறி மாறி எல்லாத்தையும் ஏத்திருவாங்க. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, அவர் சொல்ல இந்த பாட்டு ப்ளே பண்றதுக்கு முன்னாடியே இவர் வந்து சொல்லிருப்பாருல்ல, பின் பக்கமா ஒரு வழி இருக்குன்னு. அந்த வழியா இப்ப அர்ஜுன் தாஸ் இருக்காருல்ல, உள்ள இறங்கி வர ஆரம்பிச்சுருவாரு. டைம்ல பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஒரு மாரி ஆகி இங்க பிரச்சனை அதிகமாயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அதனால இவர் வந்து அவர் நரேன் கால் பண்ணா, நரேன் தான் இப்ப அடிபட்டு கிடக்குறார்ல, அவரோட ஃபோன் எடுக்க முடியாது. இதுக்கு இடையில கார்த்திக் கிட்ட அந்த பையன் வந்து என்ன சொல்வான்னா, "இத்தன வருஷத்துக்கு அப்புறம் உன் பொண்ண பார்க்க வந்திருக்க. நீ வந்து உன் பொண்ண பார்க்கறதுக்கு போயிரு. இந்த பிரச்சனையில தலையிடாத. நாளைக்கு போலீஸ்காரவங்க அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு போய் உன் பொண்ண யார் படிக்க வைப்பா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்டு இருப்பாரு. அவர் வந்து அவர் ஒரு மாரி தடுமாறுவாரு. அவர் பாவம், அவர் நல்லவன்னோனே, "ஆமா உனக்கு ரொம்ப தெரியுமா நல்லவன்?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, "இத்தன வருஷம் நான் அங்க இருந்துட்டு வந்திருக்கேன். நல்லவங்கன்னா ஈஸியா நான் கண்டுபிடிச்சுருவேன். அவன் என் பொண்ண படிக்க வைக்கிறேன்னு சொல்றான்னோனே, சரி படிக்க வைப்பா. அப்பா, அம்மா இல்லாம உன் பொண்ணு படிச்சா பரவாயில்லையா உனக்கு? நீ எப்படியாவது உன் பொண்ண பார்க்குற வழிய மட்டும் பாரு. இந்த பிரச்சனையில தலையிடாத." அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனும் எவ்வளவோ சொல்லிட்டே இருப்பான். ஆனாலும் அவருக்கு வந்துட்டு, "இல்ல நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும்." அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அதுக்கிடையில வந்தவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு திரும்ப கொஞ்சம் அந்த லாரி வந்து ஹீட்டா இருக்கு அப்படின்றதுக்காக இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து அவரோட கதையெல்லாம் ஃபிளாஷ்பேக்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப எனக்கு யாருமே கிடையாது. எந்த உறவு எதுவுமே கிடையாது. அப்பதான் என் லைஃப்ல ஒருத்தி வந்தா. அவ தான் எனக்கு எல்லாமே. மாமா மாமான்னு என்ன சுத்தி சுத்தி வருவா. இத சாப்பிடு மாமா, இப்படி செய் மாமா, அப்படி செய் மாமான்னு என்ன சுத்தி சுத்தி வருவா. குடிசையில தான் இருந்தாலும் அந்த தார்பாய் அப்படிதான் வீடு எங்களுக்கு. ஆனா அவ பெரிய மாளிகையில இருக்க மாரி அவ்வளோ சந்தோஷமா இருப்பா. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பொண்டாட்டிய பத்தி அவ்வளோ இதா சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவ வந்து மாசமா இருந்தா. அப்ப எல்லாருமே அங்க தான் படுத்து தூங்குவோம், கொள்ளுவோம். அந்த இதுல தானே இருப்பாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, திடீர்னு எல்லாரும் ஒரு நாள் எங்கேயோ வெளிய போயிட்டாங்க. தியேட்டருக்கு ஏதோ போயிட்டாங்க. அந்த டைம்ல வந்து திடீர்னு ஒரே சத்தம். அப்ப முழிச்சு பார்க்கும்போது அவ நிற மாசமா இருந்தா. புள்ளத்தாச்சின்னு கூட பார்க்காம 4 பேர் அவள வந்து தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த டைம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்தது? எல்லாரையும் அடிச்சேன். மூச்சு நிக்கிற வரைக்கும் அடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டே இருப்பாரு. அப்பதான் வந்துட்டு இந்த மாரிலாம் கேஸ் ஆகி போய் தான் இவர் வந்து இப்ப ஜெயிலுக்கு போயிருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வரும். அதோட பார்த்தீங்கன்னா, அவங்க வைஃப் வந்து அப்பதான் அவர போகாத மாமான்னு சொல்லிட்டே அவ
அழுதுகிட்டே இருந்தா. அவள் தான் அதை நான் கடைசியாக பார்க்க போகிறேன்றது எனக்கு அப்போ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா, இப்போ இவருக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கம் தெளிஞ்சிட்டு இருக்கும். நரேன் இருக்கார்ல அவருக்கு. இவ்வளோ இதாக இருக்குது, நீ உன் பொண்ணுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த ஸ்கூல் பஸ்ஸில் எல்லாரையும் மாற்றி ஏற்றிட்டு இருந்தாங்கல்ல, ஏற்றி முடிச்சிருவாங்க. இந்த ஆளையும் அந்த ஒயிட் டிஷர்ட் போட்டிருந்தாருல அவரையும் ஏற்றி விட்டுட்டு ஸ்கூல் பஸ் ஒரு பக்கம் அனுப்பிட்டு இவங்கெல்லாம் ஒரு பக்கம் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வருவாங்க. இதுக்கிடையில் இப்போ ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அவர் பொண்ணுக்காக அவர் பொண்ணை பார்க்க வரும்போது கொடுக்கறதுக்காக ஒரு ஜிமிக்கி இருக்குல்ல, அது ஒன்று வாங்கி வச்சிருப்பாரு. அதை வந்து இந்த பையன் கிட்ட கொடுப்பாரு. இதை வந்து அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துரு, என் பொண்ணுகிட்ட கொடுத்துரு அப்படின்னோடனே, அப்பா கொடுத்தேன்னு சொல்லி கொடு அப்படின்னோடனே இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆமா, இந்த இந்த போராட்டத்தில் எப்படியாவது அந்த போலீஸ்காரனை காப்பாற்றி ஆகணும், அந்த பொண்ணுக்கு இதை நீ கொண்டு போய் சேர்த்துரு அப்படின்ற மாதிரி பேசும்போது இவருக்கு இதில் விருப்பம் இல்லாட்டியும் சரின்னு சொல்லிட்டு அந்த ஜிமிக்கியை வாங்கி வச்சுப்பாரு இந்த பையனும். சொல்லிட்டு இப்போ லாரி எடுத்துட்டு இவங்க ஒரு பக்கம் லாரியில் வந்துட்டு இருப்பாங்க. அந்த பஸ் வர ஒரு பக்கம் பின்னாடியே வந்துட்டு இருக்கும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் டிஷர்ட் இருக்குல்ல, இவ்வளோ நேரம் நடிச்சு முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இறங்கி வந்தோடனே இவங்கெல்லாம் லாரியில் உட்காந்துருக்கவங்க ஆச்சரியமா பார்ப்பாங்க. நிறைய இப்போ மயக்கம் தெரிஞ்சு எந்திச்சு உட்காந்துருப்பாரு. அவருக்கு ரொம்ப இன்னும் அடிபட்டு தான் இருக்கும். அப்போ கார்த்திகிட்ட எல்லாம் அவங்க ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கோம். அவர் என்ன சொல்லுவாருன்னா, சார் எனக்கு இப்போ பரவாயில்ல சார், நானும் உங்களோடய வரேனே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வராங்கல்ல அந்த லாரிக்குள்ளே அது ஏறிக்கும். ஏறிக்கிட்டு அது பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும். வர வழியில் பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்துட்டு அவர்கிட்ட பேசி ஆள் திரும்ப ரெடி பண்ணிட்டார் பார்த்தீங்களா. அதில் வேற இவர் ஒயிட் டிஷர்ட்டை வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, நீ எப்படியாவது அவனை முடிச்சிரு அப்படி இப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா, இவர் அதுக்காக தான் இப்போ இறங்கி இதுக்கப்புறம் மயக்கமாக நடிச்சா வேலையாகாதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து சேர்ந்துக்கிட்டாரு. இங்கே இன்னொரு பக்கம் இங்கே ஸ்டேஷனை காட்டிட்டு இருப்பாங்க. அங்கே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்துட்டு அந்த இவர் வந்து அர்ஜுன் தாஸ் உள்ள வந்தார் பார்த்தீங்களா, அவர் கூட பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரையும் போய் சாவியை கொடுத்துட்டு அவர் கேட்டுகிட்டே இருப்பார். அந்த பசங்க சாவியை கொடுக்க மாட்டேன்ட்டு இருப்பாங்க. உடனே அவர் எல்லாரையும் போட்டு அடிக்க அந்த 4 பசங்களும் சேர்ந்துட்டு போட்டு அவர்கிட்ட அப்படி போராடிக்கிட்டு சண்டை போட்டுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதில் அந்த லவ்வர் பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு அடிப்பட்டு அவர் ஒரு வழி ஆக்கிடுவார். அவர் அங்கே இறந்தே போயிடுவார். அந்த லவ்வர் பொண்ணு வந்துட்டு ரொம்ப கவலைப்படும். நீங்க இருங்கன்னு சொன்னதுனால தானே சார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இருந்தோம், இப்போ இப்படி ஆயிடுச்சுன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ்காருக்கு பயங்கர டென்ஷன் ஆகும். உடனே டக்குன்னு ஒரு இதை எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே அடி தான் அர்ஜுன் தாஸா அப்படியே மயக்கம் போட்டு ஒரு பக்கம் விழுந்து கிடப்பாரு. இந்த இது பார்க்கவே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நரேன்னு ஒருத்தர் அனுப்பி வச்சிருந்தாருல, அர்ஜுன் தாஸ் டீமில் ஒருத்தர் இருந்தார். அவரால் முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டே இருப்பார். இந்த டைம் பார்த்தீங்கன்னா அவரை கண்டுபிடிச்சிருவாங்க. அவரை கண்டுபிடிச்சி அதாவது அந்த வீட்டில் உட்காந்துட்டு ஒரு வேலை பார்க்குறாரு பார்த்தீங்களா, அவர் வந்து இவன் தான் இந்த ஃபோனில் இருந்தால் இப்படி போகுது அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவரை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவரை கண்டுபிடிச்சிட்டாங்கன்ற விஷயம் அவருக்கு தெரியாது. இப்போ அதோட பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கும். இங்கே ஒரு பக்கம் இந்த பையன் வேற இறந்து போயிட்டான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அனுப்பி பார்த்து எல்லாரையும் அடிச்சு போட்டார் டெல்லி. இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த அர்ஜுன் தாஸ் கூட 2 பேர் இருந்தாங்களா, ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட், அவங்க 2 பேருமே கரெக்டாக வந்துருவாங்க. வந்துட்டு அங்கே உட்காந்துருப்பாங்க. ஒரு பெரிய ஒரு சீன் காட்டிட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க. அதோட இப்போ ஹீரோக்கு திரும்பவும் வேலை வந்துருச்சு. இப்போ என்னடா இவங்க வந்துகிட்டே இருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். அவர் டக்குன்னு இருக்கும்போது அந்த போலீஸ்காரங்களை எங்கள்கிட்ட விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு திரும்பவும் சொல்லுவார். அதெல்லாம் விடவே முடியாது அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோ சொல்லுவார். உடனே இப்போ ஹீரோ இறங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் டிஷர்ட் இருக்காருல்ல, அவரும் இப்போ இறங்கி வருவார். இறங்கி வந்துட்டு அவரும் சண்டை போடலாம். அவர் இப்போ நல்லா தானே இருக்காரு, சண்டை போடலான்ற மாதிரி வரும்போது ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, நீ உள்ளே போ சார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்வார். அவர் போலீஸ்கார் தானே, அவர் வந்து சண்டை போடலான்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம். இந்த ஒரு சீன் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும். அதோட வந்து நீ இப்படி மறைஞ்சு வா சார், நான் எல்லாரையும் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ டெல்லி என்ன பண்ணுவார்னா, அவர் அந்த ஒயிட் டிஷர்ட் போட்டவரை தனக்கு முதுகுக்கு பின்னாடி நிற்க வச்சுட்டு அவங்கள பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு ரெடியாகவும் நினைப்பார். இந்த ஒயிட் டிஷர்ட் போட்டவர் என்ன பண்ணுவார், டக்குன்னு பின்னாடி பக்கமாக இருந்து அவரை குத்திடுவார். இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம இருக்கிற கார்த்தி வந்து அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துருவார். அதோட உள்ளே இருக்கிற நரேன்லாம் கத்திக்கிட்டே இருப்பாங்க. என்ன இப்படி அவனை விடுன்னு கத்திட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அந்த கண்ணாடி வழியாகவே நரேனை உள்ள வெளியே இறக்கி அவரை போட்டு ஒரு படப்படுத்திட்டு இருப்பாங்க. அந்த சின்ன பையனை பிடிச்சி வச்சு அவனை ஒரு பக்கம் போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு இவங்களுக்கு தகவல் கொடுத்துட்டு இருந்தாருல அர்ஜுன் தாஸ் டீம்ல இருந்து அந்த பையன் வருவார். நான் பார்த்துக்கிறேன், ஏன்னா அவரை போட்டு அவரை ரொம்ப குடும்பப்படுத்திட்டு இருப்பாங்க நரேனை போட்டு. நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட விடுங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆள் அவர் வருவார். வரும்போது பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட பேசும்போது என்கிட்ட வந்து இது இருக்குது, கண்ணு இருக்குது, அது எடுங்க இவங்களை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவருக்கே ரொம்ப முடியாமல் இருக்கு. அவர் என்ன சொல்லுவார் டக்கு நரேன்னு, நீ மாட்டிக்கிட்டேன்னு நான் நினைக்கிறேன், உன்னை பற்றி விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நரேன் வந்து அவர்கிட்ட சாரி கேட்பாரு. அப்போ தான் திரும்பி பார்ப்பாரு, இங்கே இருந்தாங்களா 2 பேரும், அவங்க 2 பேர் வந்துட்டு இத்தனை வருஷம் இந்த ஃபோட்டோவில், அதாவது அவர் ட்ரைனிங்கில் எடுத்த ஃபோட்டோ அவங்க வச்சுருப்பாங்க. இதை வச்சா உன்ன மாதிரியே இருக்கும்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரை பாடப்படுத்துவாங்க. அப்போ அவர் சொல்வார், ஆமாம் நான் ட்ரைனிங் எடுத்தேன், 1 வருஷம் 2.5 வருஷம் உங்கள் கூட இருந்து உங்களை பற்றின தகவல் எல்லாத்தையுமே நான் சொல்லியிருக்கேன், அதனால் உங்களால் என்ன பண்ண முடியுது அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கும் அவர் பாட்டுக்கும் அவர் பேசுவார். அவர் பேசுறதெல்லாம் கேட்டோன்னு இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து இந்த பையனை இப்போ முடிச்சு விட்ருவாங்க. அவருக்கு நரேனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும், இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு மாறி அடிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த பையன் கிட்ட இருந்த அந்த பொண்ணுக்கு வாங்கின அந்த ஜிமிக்கி இருக்குல்ல, அதை பிடுங்கி தூக்கி எறிஞ்சவொன்னே பார்த்தீங்கன்னா, உன் பொண்ணுக்கு வாங்கினது அப்படி தூக்கி எறிஞ்சிட்டாங்கன்னா கண்ணை முழிச்சு பாருன்னு மாறுன்னு அப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா, அந்த ஜிமிக்கி வந்து உழவும் இப்போ ஹீரோ வந்து அதை முழிச்சு பார்ப்பார். அந்த ஜிமிக்கி வந்து கீழே விழுந்திருக்கும். டக்குன்னு எந்திரிச்சு நின்று இப்போ எல்லாரையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. உடனே திரும்பவும் என்ன சொல்லுவாங்கன்னா, சரியாக அவனை வந்து செஞ்சுட்டு வரணும், இப்படி பண்ண அவன் அப்படி தான் திரும்ப வருவான் அப்படின்ற மாதிரி அங்கே பேசுவாங்க. அந்த மாதிரி திரும்பவும் ஹீரோக்கும் அவருக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கும். இப்போ தான் அந்த ஒயிட் டிஷர்ட்டுக்கு ஒரு முடிவு காலமே வந்திருக்கும். எல்லாரையும் போட்டு கொடுத்துட்டு இருந்தாலும் திரும்பவும் வந்துட்டு கல் எடுத்து அடின்னு அடிச்சுட்டு இருப்பாங்க மாறி ஒருத்தவங்களை அப்படி தூரமாக நின்று கல் எடுத்து அடிச்சா அது வந்து நல்லா குழஞ்சு போயிடுவாங்கல்ல. அந்த மாதிரி அடிக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகி பார்த்தீங்கன்னா போட்டு அந்த ஒயிட் டிஷர்ட் அது என்ன வேலை பார்த்துச்சு அதுக்கு தகுந்த தண்டனையாக கொடுத்து விட்டுருவாரு. அதோடு இருக்கிற மொத்த
மொத்த பேரையும் நல்லா போட்டு அடி அடின்னு போட்டு அடிச்சுட்டு திரும்பவும் வந்து அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நரேனுக்குலாம் பயங்கர அடிபட்டிருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா வந்துட்டு அவங்க அங்கேருந்து எல்லாரும் கிளம்பி திரும்பவும் வந்துட்டு அவங்க எல்லாரையும் வந்துட்டு பஸ்ஸில ஏத்துனாங்களா. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்காக. அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அந்த போலீஸ்காரங்களுக்குலாம் ட்ரீட்மெண்ட் குடுக்குறதுக்காக அவங்க எல்லாரையுமே வந்துட்டு பஸ்ஸில ஏத்தி அனுப்பி விட்டுருப்பாங்க. அவங்க எல்லாரும் பஸ்ஸில அங்க போயிருப்பாங்க. இப்ப இவங்க 3 பேர் மட்டும் திரும்பவும் லாரியில ஏறி வந்துகிட்டு இருப்பாங்க. இங்க வந்து ஸ்டேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஆள் அர்ஜுன் தாஸ் மட்டும் வந்தாருல்ல, இப்ப கதவெல்லாம் உடைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் கூட்டமான ஆளுங்க வந்து உள்ள வர ஆரம்பிச்சுருவாய்ங்க. வரும்போது அந்த அவங்க வரட்டும் இன்னைக்கு உண்டு இல்லன்னு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்க போலீஸ்காரர்கள் அவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த பசங்கள எப்படியாவது பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பாரு. வந்துட்டு அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ண எப்படியாவது அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அவன் லவ்வர் பக்கத்துல வந்து அழுதுட்டே இருக்கும். எந்திரிச்சு வாம்மா அவனுங்கலாம் உள்ள வந்தா என்ன ஆகும் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வேகமா அந்த பொண்ண கூட்டிட்டு போய் வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போய் ஒரு லாக்கப்ல தான் உள்ள வைப்பாங்க. நீங்க இங்க பாதுகாப்பா இருங்க. அவங்க 3 அந்த போலீஸ்காரர் என்ன சொல்லுவான்னா, உங்க 3 பேருக்கு எதுவும் ஆனா தவிர அந்த பொண்ணு மேல ஒருத்தனும் கை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லவும் அவங்க எல்லாரும் அப்படியே ரொம்ப பயந்து போய் உள்ள இருந்துட்டு இருப்பாங்க. இப்ப எவன் வந்தாலும் வரட்டும் அவனுக்கு ஒரு வழி ஆக்குறான் அப்படின்ற மாதிரி அவரும் ரெடியா தான் நின்னுட்டு இருப்பாரு. நின்னுட்டே இருக்கும்போதே பாத்தீங்கன்னா, இப்ப உள்ள அவங்கலாம் வர்றதுக்கு முன்னாடியே கார்த்தி இருக்காருல்ல, நரேன் வந்து ஒரு வழி சொல்லியிருப்பாரு. இந்த வழி அவங்க ஆல்ரெடி இந்த கமிஷன் ஆஃபீஸ்ல ஒரு வழிய வந்து ரகசியமா வச்சிருக்காங்கல்ல, அந்த வழி பக்கமா நீ உள்ள போயிடு. அது சப்வே மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லவும், இப்ப கார்த்தி என்ன பண்ணுவாருன்னா, அந்த பக்கமா உள்ள வந்துருவாரு. இப்ப இவங்க 2 பேரும் மாரி யார் பார்த்தது இல்லல்ல யாருன்னு கேட்கும்போது, சார் தான் அனுப்புனாரு. பசங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இவர் வந்துட்டு மேல கை காட்டுவாரு. மேல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப எல்லாரும் அந்த இடத்த விட்டு போலாம். அந்த பாதை வழியா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. எல்லாரும் வரும்போது அந்த பொண்ணு மட்டும் அழுதுட்டே நிக்கும். உடனே ஹீரோ பார்த்துட்டு என்ன சொல்வாருன்னா, போன உசுரு திரும்ப வராது. நான் தூக்கிட்டு வரேன். நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. எல்லாரும் போகும்போது, இப்ப அந்த போலீஸ்காரர் இருக்கார்ல, நீங்க போங்க தம்பி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஒரு ரூம்குள்ள போவாரு. அப்ப அது என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு இவரு நீங்கலாம் போங்க நானும் வரேன்னு சொல்லிட்டு இப்ப கார்த்தி வந்து அங்க போவார். அந்த போலீஸ்காரர் எங்க போறாருன்னு பார்த்துக்கிட்டே. இந்த இடத்துல தான் கார்த்தி வந்து லாக்கப்ல இருக்க இந்த ஆள பார்ப்பாரு. இவரும் கார்த்திய பார்க்கும்போது இவருக்கு ஒரு மாரி ஆயிடும். அப்படியே பார்த்துட்டு ஒரு மாரி அமைதியா நின்னுட்டு இருப்பாரு. இப்ப அவர் போய் அங்க போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ்காரர் என்ன சொல்வாருன்னா, இதான் தம்பி இந்த பொருளுக்காக தான் இந்த நாய்ங்கலாம் இந்த மாதிரி அடிச்சுக்குதுங்க, இப்படிலாம் பண்ணுதுங்க அப்படின்ற மாரி கண்டபடியே வந்து அவங்கள வந்து திட்டிட்டு இருப்பாரு. அப்படின்னா நான் இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்டே இருப்பாரு. அதோட வந்து இதெல்லாம் வந்து இப்படி விட்டுட்டு போனா தானே இவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். இதுக்காக தானே இவங்க அடிச்சுக்கிறானுங்க. இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கவே கூடாது. இத ஏதாவது பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா, அவர் ஒரு பக்கம் ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு. இவரு ஒரு பெட்டிய தொறந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு கன் இருக்கும். அந்த கன் வந்து வேற மாரி இருக்கும். அத ஆப்பரேட் பண்றது எப்படி என்னன்னு தெரியாம இருக்கும். அது உடனே என்ன சொல்வாருன்னா, அத இவர் எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு அவர தூக்கிட்டு வர சொல்லிடுவாரு. அவரும் தூக்கிட்டு வந்துருவாரு. இப்ப கீழ வச்சு நிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் வெளிய நின்னுட்டு இருப்பாங்க. டக்குனு அத வச்சுக்கிட்டு எல்லாரையும் ஷூட் பண்ண ஆரம்பிச்சுருவாரு ஹீரோ. அத பண்ணும்போது பார்த்தீங்க எப்படி ப்ராசஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அது பண்ணிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லார் கதையும் முடிச்சாச்சு. ஒரு வழியா இப்ப எல்லாமே இதுவும் இதாயிடுச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இங்க எல்லாரையும் கூட்டு வந்தாங்களா, அவங்க எல்லாருக்குமே வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கும். அங்க வந்துட்டு ஒரு ஆள் வந்து வீட்லயே உட்காந்துட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தாருல, அவங்க வைஃப் வந்து சொல்லுவாங்க, என்னங்க பிரச்சனை? வாசல்ல ஒரே போலீஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் நல்லா வசமா மாட்டிக்கிட்டாரு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அவர் பாட்டுக்கு படுத்துட்டு எதுவுமே பதில் சொல்லாம படுத்துக்கிட்டே இருப்பாரு. பார்த்தீங்கன்னா, நரேன் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாருன்னா, கார்த்தியோட கையில வந்து அந்த விலங்க வந்து அப்பதான் அவர் பூட்டு அந்த சாவிய போட்டு ஓப்பன் பண்ணி விடுவாரு. ஓப்பன் பண்ணி சரி இங்க வா போய் பாரு அப்படின்னோனே, என்ன சார் அப்படின்னு கேட்டுட்டே வருவாரு. பார்த்தீங்கன்னா, அவரோட பொண்ணு வந்துட்டு பின்னாடி மறைஞ்சு நிக்கும். அவங்க கிட்ட இருந்து. இங்க அவர் போய் பேசுன்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா கிட்ட வந்து பேசும். "நீ தான் என்னோட அப்பாவா? உன் பேர் என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவருக்கு அழுக தாங்காத உடனே கார்த்தி வந்து அழ ஆரம்பிச்சுருவாரு. "ஏன் அழுகுற?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். அவர் அழுதுட்டே இருப்பாரு. உடனே வந்துட்டு, "அப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும்போது ரொம்ப சென்டிமென்ட்டான சீனா இருக்கும். அப்படியே அந்த பொண்ண கட்டிப்பிடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. இனிமே என்ன விட்டு எங்கேயும் போமாட்டல அப்படி இப்படின்னு அந்த பொண்ணு கேட்டுட்டே இருக்கும். அதோட சரின்னு சொல்லிட்டு இப்ப இவங்கலாம் சேர்ந்துருவாங்க. உடனே இப்ப நரேன் என்ன சொல்வாருன்னா, "நாளைக்கு காலையில வந்து ஆள் வருவாங்க. அவங்க வந்து நீ கேட்டது எல்லாமே உன் பொண்ணுக்கு செஞ்சு குடுப்பாங்க." அப்படின்னோனே, அவர் வந்து ஸ்பெஷலா அவர் பொண்ணுக்காக என்ன கேட்டிருப்பாருன்னா, ஒரு ரூமு, ஒரு ஃபேனு, ஒரு கட்டிலு, மெத்த இதெல்லாம் என் பொண்ணுக்கு வேணும் அப்படின்லாம் கேட்டிருப்பாரு. அவர் தான் சொல்லியிருக்காருல, இது கூட சேர்த்து என் பொண்ணு படிக்கிற ஸ்கூல்லயே உன் பொண்ணு படிக்க வைக்கிறேன்லாம் சொல்லியிருக்காருல. அதுக்காக தான் ஆள்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லவும், இப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "நீ எல்லாம் செஞ்சுருவேன்னு எனக்கு தெரியும் சார். எனக்காக நீ எவ்வளோ செய்வ. ஆனா வந்து உன் பொண்ணுக்கு நான் என்ன குடுக்குறது? நான் ஏதாவது குடுத்தா வாங்கிப்பேன்னு" கேட்பாரு. "எங்க குடு பாப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவரு கேட்பாரு. வந்து அந்த தோட எடுத்து குடுப்பாரு. கார்த்தி வந்து பொண்ணுக்காக வாங்குன தோட வந்து எடுத்து குடுத்துட்டு, "இது வந்து நான் குடுத்தேன்னு சொல்லிட்டு உன் பொண்ணுக்கு குடுப்பியா சார்? இது வந்து கொஞ்சம் நெளிஞ்சிருச்சு. ஆனா தங்கம் தான்" அப்படின்னு சொல்லவும், அதாவது டெல்லி மாமா குடுத்தான்னு சொல்லிட்டு குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சந்தோஷமா சொல்லுவாரு. இந்த படத்துல எனக்கு ரொம்ப புடிச்ச கேரக்டர் நான் நரேன தான் சொல்லுவேன். அது மாரி நல்லா சூப்பரா நடிச்சிருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப இவங்க எல்லாம் ஓகே பண்ணிட்டு அங்கருந்து கிளம்பிருவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பார்க்கறதுக்கே. இப்ப லாக்கப்ல இருக்கவங்க லாக்கப்லயே தானே இருக்காங்க. வெளிய வரலைல்ல. அங்க உள்ளவங்க யாருண்ணே அவன்? இப்படி ஒருத்தன் வந்தா எல்லாரையும் இப்படி பண்ணி விட்டு போயிட்டான். சம்மந்தமே இல்லாம அப்படின்னு சொல்லவும், இப்ப இவரு என்ன சொல்வாருன்னா, சம்மந்தம் இருக்கு. அவன் பேரு டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாரு. அப்படி அத ஒரு பிஜிஎம்ம போட்டு முடிப்பாய்ங்க அதோட அந்த படத்த. அவ்ளோ சூப்பரா இருக்கும் படம். கண்டிப்பா பார்க்காதவங்க நிச்சயமா பாருங்க. உங்களுக்கு இந்த கதை ரொம்ப புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னொரு கதையில